அனைவருக்கும் வணக்கம். குரல் ஆடியோ புக் சேனலுக்கு அனைவரையும் வரவேற்கும் நான் உங்கள் பரிமளா. மாயமான் மலையின் இந்திர தீர்த்த அருவிக்கு அருகே தண்ணீர் குடிக்க வந்த அந்த மானுக்கு மனித முகம் இருந்ததா? அந்த விசித்திர காட்சி உண்மையா அல்லது வெறும் பிரம்மையா? ஜமீன்தார் ராமண்ணா ராஜாவின் வீட்டில் காணாமல் போன தங்கங்கள், மலையில் சுற்றி திரியும் போலிச்சாமியார்கள் மற்றும் கொள்ளைக்காரன் மார்த்தாண்டனின் சதித்திட்டம் என கதை பல கிளைகளாக பிரிந்து விறுவிறுப்பாக நகர்கிறது. சித்தர்களின் அருளும் மர்மமான மலைப்பகுதியும் கலந்த இந்த ஆன்மீக அதிரடி த்ரில்லர் நாவலை தவறாமல் கேளுங்கள். எழுத்தாளர் இந்திரா சௌந்தரராஜன் அவர்கள் எழுதிய மாயமான் மலை. கதையை கேட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. மாயமான் மலை அத்தியாயம் 1. இந்த பணக்கார பெண்களே இப்படித்தானோ? பிறரை பற்றி துளியும் கவலையே படமாட்டார்களா? அதிலும் ஆண்களுக்கு சமமாக கார் ஓட்டுவது, துப்பாக்கி சுடுவது, கிரிக்கெட் விளையாடுவது என்றெல்லாம் வந்துவிட்டால் அதன் காரணமாய் அந்த அச்சம், மடம், நாணமெல்லாம் விடைபெற்று கொண்டு போய்விடுமா? காவியாவை பார்த்தபோது அப்படித்தான் நினைக்க தோன்றியது. பரம்பரையாக நிலாத்தூர் ஜமீன் வம்சத்து பெண்களுக்கு 9 அடி கூந்தல் அவிழ்த்து விட்டால் தரையில் புரண்டுதான் முடியும். சுருட்டி சதா தோல் மேல் போட்டபடி திரிய வேண்டும். அப்படித்தான் நிலாத்தூர் ஜமீன்தாரினி ஜமுனாவதி இருந்தாள் என்பார்கள். வெள்ளிக்கிழமையானால் அவள் ஜமீன் குளத்தில் குளித்து முடித்துவிட்டு தலை துவட்டி கொள்ளும் போது கூடவே 3 சேடி பெண்களும் இருந்து ஆளுக்கு ஒரு பாகமாய் பிரித்து கொண்டு துவட்டி விடுவார்களாம். அதன் பின் சாம்பிராணி புகை போடும் வைபவம். அதற்கு மட்டுமே ஒரு வெள்ளி பேலா கொள்ளாத அளவு சாம்பிராணி தூள் செலவாகுமாம். ஜமுனாவதி சாவதற்கு முன் கூட தன் கூந்தலை பற்றி கவலைப்பட்டிருக்கிறார். கணவர் தங்கராஜ பாண்டியனை அழைத்து தன் மரணத்திற்கு பிறகு அவ்வளவு நீண்ட கூந்தலையும் சேர்த்து எத்திவிட வேண்டாம் என்றும் அதை தனியே வெட்டி எடுத்து பத்திரமாக பாதுகாக்கும்படியும் கேட்டுக்கொண்டாளாம். அதனால் இன்றளவும் படையல் இடும் நாட்களில் அந்த தலைமுடியும் சேர்த்து வைத்தே படையல் இடுகிறார்கள் என்பது நிலாத்தூர் ஜமீனின் நடைமுறை. அப்படி படையல் இடும்போது ஒரு மூங்கில் கூடையில் சுருட்டி வைக்கப்பட்டிருக்கும் அந்த 9 அடி நீள கூந்தலும் ஏதோ அப்பொழுதுதான் வாசனாதி தைலம் போட்டு வாரி விட்டது போல் இருப்பதுதான் புரிந்து கொள்ள முடியாத ஓர் அதிசயம். இதே அளவு கூந்தல்தான் காவியாவின் அம்மா கண்மணி தேவிக்கும் இருந்தது. இன்று அதுவும் வெட்டப்பட்டு ஒரு மூங்கில் கூடையில் தான் கிடக்கிறது. அப்படி ஒரு கூந்தலை உடைய காவியாவோ கல்லூரிக்கு போகும்போது கூந்தலோடு போய் விட்டு திரும்பி வரும்போது கிராப்பு தலையுடன் வந்தால் எப்படி இருக்கும்? ஜமீன்தார் ராமண்ணா ராஜாவுக்கு இரத்த கொதிப்பே ஏற்பட்டு விட்டது. அவர் அந்த கூந்தலை ஒரு அழகு சாதனமாய் மட்டும் பார்ப்பவரில்லை. அது அந்த ஜமீனின் செல்வ வளத்திற்கு சான்று கூறும் ஒன்று. அவர் அப்படித்தான் அதை நினைத்தார். காவியாவை அவர் பார்த்த பார்வையில் அனல் பறந்தது. டேட், நான் எப்படி இருக்கேன் இப்போ? காவியா அவர் மனநிலை புரியாமல் கேள்வி கேட்டாள். எனக்கு வர்ற ஆத்திரத்துல ராமண்ணா ராஜாவின் கண்ணக்கதுப்புகள் துடித்தன. எதுக்கு டார் இப்போ இப்படி கோவப்படுறீங்க? காவியாவும் அதிர ஆரம்பித்தாள். என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்கிற? ஏன் என்ன இப்போ? எதுக்கு இப்படி கத்துறீங்க? கத்தாம அவ்வளவு நீள தலைமுடிய போய் வெட்டி போட்டுட்டு இப்படி கிராப்பு தலையோட வந்து நிக்கிறியே, உனக்கு அறிவில்ல? நோ டேட், இப்ப இப்ப இப்படி பாப்பட்டிக்கிறது தான் ஃபேஷன். மண்ணாங்கட்டி ஃபேஷனா ஃபேஷன்? பேசுறத பாரு. உனக்கு நான் அளவுக்கு அதிகமா சுதந்திரம் கொடுத்துட்டேன். ராமண்ணா ராஜா உக்கிரகமாக முணுமுணுத்துக் கொண்டே அவளை விட்டு விலகிச் சென்றார். பார்த்து கொண்டே இருந்தான் தர்மா. கண்மணி தேவி போன பிறகு அவள்தான் காவியாவுக்கு அம்மாவாய் இருந்து கவனித்து வருபவள். மெல்ல காவியாவிடம் வந்தாள். தர்மா. காவியாவின் கண்களில் கண்ணீர். அவசரப்பட்டுட்டியே கண்ணே, இது தர்மா. என்ன தர்மா சொல்ற நீ? அவ்வளவு நீள தலைமுடி, அத போய் என்ன உளர்ற? தினம் அதை சீவி சிடுக்கெடுத்து வாரி பின்னிக்க நான் என்ன அந்த காலத்து அகிலாண்டமா இல்ல அங்கையர் கண்ணியா? என் விருப்பத்துக்கு பாப்பெட்டிக்கிட்டதுக்காக நீ கூட அலட்டிக்கிறியே. அப்படி இல்ல கண்ணு. அது எது என் தலைமுடி, என் விருப்பம். நான் வெட்டி எறிவேன், மொட்டையும் போட்டுக்குவேன். இது ஒரு சாதாரண விஷயம். இத என்னமோ நான் செய்யக்கூடாத தப்ப செய்துட்ட மாதிரி நினைச்சு பேசுறீங்களே. எந்த காலத்துல இருக்கீங்க நீங்க? கோபமாய் கேட்டுவிட்டு காவியாவும் விலகினாள். கச்சிதமாய் ஜமீன் பங்களா முகப்பில் ஒரு இண்டிகா கார் ஒன்று ஸ்டோன் ப்ளூ வண்ணத்தில் கிரீச்சிட்டு தேங்கி நின்றது. அதிலிருந்து இறங்கிக் கொண்டிருந்தான் மோகன், காவியாவின் அத்தை மகன். உள்ளே நுழைந்தவன் கலக்கத்தோடு நிற்கும் தர்மாவை தான் முதலில் பார்த்தான். வாங்க தம்பி. தர்மா காவியா இல்ல? இருக்கா, இப்பத்தான் ரூமுக்கு போனா. ஆமா, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒண்ணுமில்ல, நீங்க போங்க.
தர்மா சமாளித்தபடி நழுவ அவனும் வளைந்து மேலேறும் ரெட் கார்பெட் பிரித்த அந்த பங்களாவின் படிகளில் தாவி குதித்து ஏறினான். வாட்ரோபில் ஏராளமான நைட்டிகள். அதில் ஒன்றை எடுத்து அப்படியே ஒரு வட்டத்திற்குள் நுழைகிற மாதிரி நுழைந்தவளாய் கண்ணாடி முன் நின்றாள் காவ்யா. பாப் வெட்டிய தலைமுடியும் தகதல உடல்வாகும் கண்ணாடியில் அப்படியே பிரதிபலித்தது. ஊட்டமான உணவு காரணமாக முன்பாகத்தில் நல்ல செழிப்பு. ஜிப்பை இழுத்து விட்டு கொள்ளும் போது சற்று சிரமமாக இருந்தது. முகத்தில் மட்டும் கோபம் அப்படியே இருந்தது. அதே சமயம் கதவை திறந்து கொண்டு மோகன் நுழைவதும் கண்ணாடியில் தெரிந்தது. திரும்பினாள். ஹாய். வா மோகன், இப்பதான் வந்தியா? ஆமா, என்ன இது புது கோலம்? எது? எதுவா? பாப்தலையோட இருக்க, எதுன்னு கேக்குற? போதும், நீயும் இந்த சப்ஜெக்ட தொடாத. அவனுக்கு பதிலோடு ரோலர் சீப்பை எடுத்தாள். அப்படியே கோதிவிட்டு கொள்ள தொடங்கினார். அப்ப எல்லோரும் உன் பாப்தலையை பத்தி தான் இன்னைக்கு பேசுனாங்களா? மத்தவங்கள விடு. நல்லா இருக்கா? உனக்கு பிடிச்சிருக்கா? சூப்பர். அப்பா, என்ன காவியா, உன் அப்பா ஏதாவது சொன்னாரா? ஆமா, பிடிச்சு ஒரே அடியா கடிச்சிட்டார். அந்த காலத்து மனசே இல்லையா? விட்டு தள்ளு. இது ஒரு பெரிய விஷயம் மாதிரி தர்மாவும் முணுமுணுத்தான். போகட்ட விடு, அவனும் அந்த காலத்து ஆளுதானே. கொஞ்சம் விட்டா பட்டுப்புடவை தான் கட்டணும், ஒட்டியானம் போட்டுக்கணும். அப்புறம் இந்த ஜிமிக்கி புல்லாக்கு அந்த ஓல்டு மாடலை எல்லாம் போட்டுக்கிட்டு கேலண்டர்ல இருக்கிற பொம்பளை சாமி மாதிரி நான் இருக்கணும்னு சொல்வார் போல இருக்கு என் டாடி. அவளிடம் குமுறல் நீடித்தது. ஓகே ஓகே, கூல்டவுன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். என்ன? ஐயாவுக்கு ஆஸ்திரேலியா கம்பெனில ஜாப் கிடைச்சாச்சு. ஈஸி? ஆமாம், கொஞ்சம் முந்திதான் மெயில் வந்தது. மேபி நான் அதிகபட்சம் 1 மந்த்ல ஜாயின் பண்ண வேண்டி வரலாம். கான்ட்ராக்ட் ஃபார்ம், விசா எல்லாம் கொரியர் பண்ணியிருக்காங்களாம். ஓ, வெரி நைஸ், கங்க்ராச்சுலேஷன்ஸ். அவள் தன் நீண்ட விரல்களை உடைய வாலிப்பான கையை குலுக்குவதற்காக அவனை நோக்கி நீட்டினாள். அவனும் பதிலுக்கு நீட்டினான். இரு கரமும் நொடியில் பின்னிக் கொண்டன. அவனுக்கு ஒரு மேகப்பொதியை தொடுகிற மாதிரி இருந்தது. பக்கத்திலேயே பாடம் செய்து வைத்திருந்த ஒரு சிறுத்தை தன் அரக்க விழிகளால் அந்த காட்சியை ரசித்தது. அதன் வயிற்று பாகத்தில் எப்போதோ ரமணா ராஜா அதை வேட்டையாடிய போது சுட்ட தோட்டாவின் துளை. மோகனும் அதை கவனித்தான். காவியாவிடமிருந்து கையை விலக்கி அந்த துளைபாகத்தை வருடிவிட்டான். என்ன, அந்த புலிகிட்ட போயிடுச்சு உன்னோட கவனம்? உன் அப்பா சுட்டு சாகடிச்ச புலி இல்லே இது? ஆமா, இப்ப என்ன அதுக்கு? உனக்கு விஷயம் தெரியாதா? என்ன? நம்ம எஸ்டேட்ல ஒரு புலி திரிச்சுக்கிட்டு இருக்காம். கேள்விப்பட்ட. அதுக்கென்ன இப்போ? ஆஸ்திரேலியா கிளம்புறதுக்குள்ள அதையும் சுட்டு இப்படி பொம்மையா நிறுத்த முடியுமான்னு யோசிக்கிறேன். உனக்கு ஏன் இப்படி ஒரு ஆசை? என்ன காவ்யா, சாதாரணமா கேட்டுட்ட? நம்ம எஸ்டேட் மேனேஜர் தீனதயாளன அதை பிரயாணியா நினைச்சு சாப்பிட்டது உனக்கு தெரியாதா? என்ன சொல்ற மோகன்? சரிதான், உனக்கு எதுவுமே தெரியாதா? சத்தியமா தெரியாது. தீனதயாளன் இப்போ உயிரோடு இல்லையா? இல்ல காவ்யா, இப்ப கூட நான் உன் அப்பா யூஸ் பண்ற அந்த கெய்ரோ துப்பாக்கியை வாங்கிட்டு அப்படியே எனக்கு ஜாப் கிடைச்ச விஷயத்த சொல்லிட்டு போகத்தான் வந்தேன். மை காட்! காவ்யாவின் கண்கள் அகண்டன. ஆமா, மாமா எங்க இருக்க? அவரு எங்க இருப்பாரு? டென்ஷனானா குடிக்க போயிடுவார். அதுதான் வீட்ல ஒரு பெரிய பாரே இருக்கே. அவள் அழுத்துக்கொள்ள மோகன் உடனே நழுவினான். அவர்கிட்ட துப்பாக்கிய வாங்கிட்டு அப்படியே போயிடாத, இங்கே வந்துட்டு போ. அவன் நழுவும்போது கத்தி சொன்னாள். அத்தியாயம் 2. நிலாத்தூர் ஜமீன் மாளிகை போன நூற்றாண்டில் கட்டியதாக சொல்வார்கள். அது கட்டப்படும் போது அந்த மாளிகை கட்ட தேவையான தேக்கு மரங்கள் ஒரு கப்பல் மூலமாக தூத்துக்குடி துறைமுகத்திற்கு வந்ததாம். அங்கிருந்து 60 மாட்டு வண்டிகளில் அந்த தேக்கு கட்டைகளை போட்டுக்கொண்டு நிலாத்தூருக்கு அதை கொண்டு வந்தார்களாம். அதில் ஒரு தேவதாரு மரமும் இருந்ததாம். தேவதாரு தச்சர்களுக்கு மிக பிடித்த ஒரு மரம். மாவை பிசைந்து விருப்பத்திற்கு பிடிக்கிற மாதிரி அதை எப்படி வேண்டுமானாலும் வளைத்து செதுக்கி பிடிக்கலாம். அப்படி செதுக்கி செதுக்கி உருவாக்கிய தேனிலா அறையில் தனக்குத்தானே செஸ் விளையாடி கொண்டிருந்தார் ராமண்ணா ராஜா. பக்கத்து சுவரில் ஒரு ராட்சச டிஸ்பிளே அலமாரி. அதில் அழகிய கலைப்பொருட்களுக்கு பதிலாக விதவிதமான மது பாட்டில்கள். அதில் சரிபாதிக்கு மேல் சூதாட்ட நகரமான லாஸ் வேகாஸிலிருந்து அவருக்காகவே பிரத்யோகமாக தருவிக்கப்பட்டவை. அதில் ஒன்று அருகில் திறந்திருக்க வெள்ளிக்கிண்ணம் ஒன்றில் ஐஸ் கியூப் ஒன்றுடன் விஸ்கி ஜில்லிட்டு கொண்டிருந்தது. மாமா, அழைப்போடு அவருக்கு எதிரில் கடந்த நாற்காலி ஒன்றில் அமர்ந்தான் மோகன். வா மோகன் என்றபடியே நிமிராமல் செஸ் கட்டத்திற்கு ஒரு பிரைம் மூவ் செய்தார் ராமண்ணா ராஜா. எப்படி அங்கிள், இப்படி உங்களுக்கு நீங்களே செஸ் விளையாடிக்கிறீங்க? போர் அடிக்கலையா? இதே கேள்விய நிறைய தடவை நீ கேட்டுட்ட.
நானும் பதில் சொல்லிட்டேன். வந்த விஷயத்த சொல்லு. என்ன பேச்சையே காணோம்? கமான், என்ன வேலையா வந்த? உங்க வேட்டை துப்பாக்கி கொஞ்சம் வேணும் மாமா. என் வரையில என் கர்ச்சீப்பு, சோப்பு, டூத் பிரஷ், சட்டி மட்டும் இல்ல, என்னோட துப்பாக்கியையும் நான் மட்டும்தான் உபயோகப்படுத்தணும். அப்புறம் நிமிராமலே சுருக்கமாய் அதே சமயம் பளிச்சென்று பதில் சொன்னார் ரமண்ணா ராஜா. அதில் ஒரு அசாத்திய அலட்சியம். மாமா, சாரி, நான் ரொம்ப பிஸி. இன்னுமா நீ கிளம்பல? மோகன் சங்கடத்தோடு நாற்காலியை விட்டு எழுந்தான். இனிமே உள்ளே வரும்போது கதவை தட்டிட்டு வரலாமான்னு கேட்டுட்டு உள்ளவா. எழுந்து நின்றவனை மீண்டும் வார்த்தை கொண்டு அறைந்தவர் அப்படியே அடுத்த ஒரு மூவுக்கு தயாரானார். சாரி மாமா, நீ போகலாம். அவன் அங்கிருந்து புறப்பட்டான். அறையை விட்டு வெளியேறி ஜமீன் மாளிகை பின் காரிடாரில் நடக்கும்போது இந்த மாமா ஏன் இப்படி நடந்துக்கிறாருன்னு தெரியலையே என்கிற கேள்வியில் விழுந்திருந்தான். எதிரில் மீண்டும் தர்மா, ஜமீன் மாளிகையின் மூத்த தாதி. என்ன தம்பி, ஐயாவை பார்த்துட்டு வர்றீங்களா? ஆமாம் தர்மா. ஏன் பார்த்தோம்னு இருக்கு. மாமா இப்பெல்லாம் முகம் கொடுத்தே பேச மாட்டேங்கிறாரு. அது ஏன்னு புரியலையா? ஏன்? காலேஜ் எல்லாம் போய் படிச்சிருக்கீங்க. இந்த காலத்து புள்ள உங்களால யூகம் பண்ண முடியலையா? ஸ்டேட்டஸ் பாக்குறாரா? அதுவும் ஒரு காரணம். அப்போ வேற காரணமும் இருக்கா? ஆமாம், அவர் காவ்யாவ கப்பலூர் ஜமீனுக்கு கல்யாணம் செய்து கொடுக்க ஆசைப்படுறாரு. அவர் ஆசைப்படலாம், காவ்யா சம்மதிக்கணுமே. சம்மதிக்க வைப்பார். ஏன்னா அவர்கிட்ட பணம் இருக்கு, ஆஸ்தி இருக்கு. என்கிட்ட அதெல்லாம் இல்லேன்னு சொல்லாம சொல்றீங்களா? உண்மை அதுதானே. நான் முறப்பையன். ஆனா உங்க அப்பா ஜமீன்தார் இல்லையே. இந்த ஜமீன்ல கணக்கு பிள்ளையா இருந்தவர் தானே. அந்த கணக்கு பிள்ளைய தான் மாப்பிள்ளையா ஏத்துக்கிட்டாரே. அப்புறம் என்ன? அதுக்கு காரணம் வேற தம்பி, புரிஞ்சுக்குங்க. உங்க அம்மா உங்க அப்பாவோட ஓடி போய் அவரோட கிராமத்துல வாழ்ந்தா அது ஜமீனுக்கு கேவலம். உங்க அப்பாவையே விலைக்கு வாங்கி இந்த ஜமீன் மாளிகையில அவரை கட்டி போட்டுட்டார். இது புரியலையா? அப்படின்னா என்ன எதுக்கு படிக்க வைக்கணும்? அதுவும் ஐஐடியில? சரியான பித்துப்புலி தம்பி நீங்க. சிங்காரிச்சு 4 பேர் முன்ன மனையில உட்கார வச்சு மூக்க அறுக்கிறதுக்கு தான் சிலரோட பழக்கம். உங்களையும் என்னையும் வேண்டாம். இதுக்கு மேல என் வாயை கிண்டாதீங்க தம்பி. இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? சுருக்கமா சொல்றேன். காவியா உங்களுக்கு கிடைக்காது. படிப்பு மட்டும்தான் உங்ககிட்ட இருக்கு. அதுவும் ஜமீன்தார் போட்ட பிச்சை. ஆனா அத உங்களுக்கு கொடுத்த ஒரு காலேஜ் கப்பலூர் ஜமீனுக்கு சொந்தம். இதுல யாரு பெரியவங்க? மண்ணாங்கட்டி. காசு பணத்தை விட அன்பும் பாசமும் தான் பெருசு தர்மா. அதெல்லாம் காசு பணம் இல்லாத ஏழைங்களுக்காகவே அவங்க சமாதானத்துக்கு சொன்ன விஷயம் தம்பி. நானும் வெளிநாடு போய் லட்ச லட்சமா சம்பாதிக்க போறேன் தர்மா. எனக்கு வேலை கிடைச்சாச்சு. இவர் கொடுத்த படிப்பு, அதனால வர்ற வேலை தானே. புடலங்கா. இந்த ஜமீன் சொத்து மட்டும் சொந்தமா சம்பாதிச்சதா? தலைமுறை தலைமுறையா வர்றது தானே. ஆனா நான் உழைச்சி சம்பாதிக்க போறேன். அதால காவியாவை கண்கலக்காம வச்சு காப்பாத்துவேன். இப்ப என்ன, அவ கண் கலங்கிக்கிட்டா இருக்கா? உட்கார்ந்து காலாட்டிக்கிட்டு சாப்பிட்டாலே இன்னும் 10 தலைமுறைக்கு தாங்க தம்பி. அப்ப என்னதான் முடிவு? போய் வேலைய பாருங்க தம்பி. இந்த நாட்டுல எவ்வளவோ பெண்கள். அவங்கள யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருங்க. காவியா உங்களுக்கு கிடைக்க மாட்டா. அவளுக்காக காத்திருந்து ஏமாறாதீங்க. திரும்ப சொல்றேன், இதுக்கு காவியா ஒரு நாளும் சம்மதிக்க மாட்டா. உங்களுக்கு காவியாவை பத்தி ரொம்ப தெரியுமோ? நிச்சயமா. வேண்டாம் தம்பி, சில உண்மைகள் தெரிஞ்சா மனசு நொறுங்கி போயிடும். பேசாம கிளம்புங்க. தர்மா ஒருவித தீர்மானத்தோடு பேசினாள். என்ன உண்மை தர்மா? என்னது? மோகனும் கழுத்து நரம்பு புடைக்க எம்பினான். மனசு தாங்காது தம்பி உங்களுக்கு. தாங்காம தான் பேசிக்கிட்டு இருக்கேனா? காவியாவே உங்ககிட்ட இனி அவரை இங்க வரவேண்டாம்னு சொல்லுன்னா போதுமா? தர்மா முத்தாய்ப்பாக செருப்பில் அடித்த மாதிரி சொல்ல அவனுக்கு பொட்டில் சுட்டது அந்த வார்த்தைகள். நிஜமாவா தர்மா என்று கேட்டான் காற்று குரலே. பதிலுக்கு வார்த்தையால் ஆமோதிக்காமல் விலகத் தொடங்கினாள். மோகனுக்கு நின்ற இடம் நடுங்கியது. அத்தியாயம் 3. சோர்ந்து போய் அமர்ந்திருந்தான் மோகன். எதிரில் டிவியில் ஜெராஃபிக் சேனல். வரிக்குதிரை ஒன்று புஷ்டியோடு பார்க்க வெகு அழகாக புல்மேய்ந்து கொண்டிருந்தது. ஒரு மறைவில் சிட்டா புலி ஒன்று அதை ரகசியமாய் பார்த்தபடி அதை நோக்கி அடிமேல் அடி எடுத்து வைத்துக் கொண்டிருந்தது. அதிகபட்சம் 10 நிமிஷம். அந்த வரிக்குதிரை புலியின் வயிற்றுக்குள் அடங்கிவிடும். அது எங்கே ஓட முயன்றாலும் தப்ப முடியாது. வேண்டுமானால் ஒரு முறை தப்பலாம், 2வது முறையும் தப்பலாம். அவ்வளவுதான். இன்றில்லை நாளை அந்த குதிரை அந்த புலிக்கோ
இல்லை அவன் கூட்டத்திற்கோதான். எப்பொழுதும் வலுத்ததே ஜெயித்துக் கொண்டிருக்கிறது இந்த உலகில். மற்றவை அடங்கித்தான் போக வேண்டும், இல்லாவிட்டால் அழிந்து போக வேண்டும். அந்த குதிரை சாகப்போவதை பார்க்க பிடிக்காமல் ரிமோட்டை தட்டி வேறு சேனலுக்கு சென்றான். சினிமா பாட்டு. கதாநாயகனும் கதாநாயகியும் ஒரு 10-15 எக்ஸ்ட்ரா நடிகர் நடிகைகளுடன் காதல் செய்து பாடிக்கொண்டிருந்தனர். உலகில் எந்த ஒரு காதலனாவது இப்படி 10 பேர் சுற்றி இருக்க ஆடி பாடுவார்களா? காதல் என்பது எத்தனை பிரைவசியான விஷயம். ஆனால் இந்த பொய்தான் இன்றைய சினிமாவில், இந்தியாவில் எல்லா மொழி சினிமாவிலும் காட்சிப்படுத்தப்பட்டு வருகிறது. யாரும் அதை நம்ப முடியவில்லை என்று ஒதுக்கி தள்ளவில்லை. வேடிக்கையாக இருந்தது. ஒரு பக்கம் காண சகிக்க முடியாத நிஜம், இன்னொரு பக்கம் பொய். இரண்டும் ஒரே பெட்டியில்தான் பார்வையாகிறது. பார்ப்பவர்கள்தான் பாவம் செய்தவர்களோ? ஆஃப் செய்துவிட்டு எழுந்திருந்தார். ஜமீனுக்கு சொந்தமான எஸ்டேட்டின் மேஸ்திரி வேலாயுதம் வந்து கொண்டிருந்தார். நெருங்கியவர் பெரிய கும்பிடு போட்டார். என்ன மேஸ்திரி, துப்பாக்கி கிடைச்சிச்சுங்களா? அது நான் இன்னும் மாமாவை போய் பார்க்கல மேஸ்திரி, பொய் சொன்னான் மோகன். மேஸ்திரி முகத்திலும் மாற்றங்கள். ஃபாரஸ்ட் ஆபீசர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுங்களேன். ஏன் தம்பி, ராஜா துப்பாக்கி தரமாட்டேன்ட்டாரா? மேஸ்திரி அவன் முதலில் சொன்னது பொய் என்பது போல் கேட்ட கேள்வி அவனை நெறிய செய்தது. இல்ல, அப்படியெல்லாம் இல்ல. முந்தியெல்லாம் எஸ்டேட்ல ஒரு பிரச்சனைன்னா அவரே இறங்கிடுவாரு. இப்பெல்லாம் சதா குடிச்சுக்கிட்டு ஏதோ சிந்தனையிலேயே இருக்கிறாரு. எஸ்டேட்ட கூட விற்க போறாருன்னு கேள்விப்பட்டேன். 1 மாசமா அவர் போக்கே புரிய மாட்டேங்குது. அப்படியா? என்ன தம்பி அப்படி கேட்டுட்டீங்க? அவரோட மருமகன் நீங்க, உங்களுக்கு தெரியாதா? மேஸ்திரியின் பதில் கேள்வி மோகனை மேலும் நெளிய வைத்தது. நெளிந்தான். மேஸ்திரியும் அவனை ஒரு பார்வை பார்த்தார். அது உனக்கும் எனக்கும் பெரிய வித்தியாசமில்ல என்று சொல்லுகிற மாதிரி இருந்தது. அதுதானே உண்மையும் கூட. சரி தம்பி, நான் போய் மானூர்ல இருக்கிற ஜஹீங்கார்கிட்ட வேட்டைக்காரனை பாக்குறேன். சர்க்கஸ்காரங்களுக்கு மிருகங்களை பிடிச்சு கொடுக்கறது தான் அவனோட வேலை. அவன்தான் இந்த வேலைக்கு தோது. ஆனா அந்த புலி பிடிபடுற வரைக்கும் நம்ம யாரும் வேலைக்கு போறது கிடையாது. தீனத்தையாளன் ஐயா போனதுல இருந்து ஒருத்தருக்கும் மனசு சரியில்லை. ராஜாவோ எனக்கு என்னன்னு இருக்காரு. எங்கே போய் முடிய போவதோ தெரியல. மேஸ்திரி அலுப்பு, ஆயாசம், தீர்மானம் என்று கவலையாக பேசியபடி கிளம்பி சென்றார். மோகனுக்கு நெஞ்சை பிசைந்தது. ஆஸ்திரேலியா, அந்த நாட்டில் வேலை எல்லாமே ஒரு எல்கேஜி லெவலுக்கு போய்விட்டது. காவ்யா ஒரு பக்கம் அவன் மனசை சதுரம் சதுரமாக கீறுவது போலவும் அவன் செத்துவிடப் போவது போலவும் கூட தோன்றியது. கையில் காப்பியுடன் மங்களாயி வந்தாள். அம்மா, ராமண்ணா ராஜாவின் தங்கை. அப்பா இறந்து விட்டதால் விதவை. என்னடா யோசனை பலமா இருக்கு? நாம மோசம் போயிட்டோம்மா. ஏன், உன் மாமா ஏதாவது சொன்னாரா? சொன்னாரா? கொன்னுட்டாரு. அவரு அப்படித்தான், மனசுல வச்சுக்காத. ஆமா, காவ்யாவை பாத்தியா? பார்த்தேன். உன்னை பிடிக்கலன்னு நேர்ல சொன்னா கூட பரவாயில்ல, தாங்கியிருப்ப. அந்த வேலைக்காரி தர்மா வந்து சொல்றா. என்னன்னு? வேண்டாம் விடு, இனியும் நாம இங்க இருக்க வேண்டாம். உன் அப்பாவும் ஆரம்பத்துல இப்படிதான் பேசினார். அவன் ஆச்சரியமானான். அவள் தொடர்ந்தாள். ஆனா நான் தான் தடுத்தேன். இங்கேயே வாழ்ந்து காட்ட முடியும்னு. அப்ப நீ என் வயித்துல இருந்த. உன்னை நம்பிதான் அப்படி சொன்னேன். மங்கம்மா சபதம் மாதிரி இது உன்னோட சபதமா? எப்படி வேணாலும் வச்சுக்கோ. நானும் உன் அப்பாவும் எங்கேயாவது ஓடி போயிருந்தாலும் வாழ்ந்திருக்க முடியாது. உன் மாமா வாழ விட்டிருக்க மாட்டாரு. மங்களாயி புது புது உண்மைகளை சொல்லத் தொடங்கினாள். அப்ப பயந்துகிட்டு இங்கேயே இருந்துட்டியா? இருக்க வைக்கப்பட்டோம். என் காதலுக்கு நான் கொடுத்த விலை பத்தியெல்லாம் உனக்கு எதுவும் தெரியாது. எல்லாமே புதுமையா இருக்குமா. சாதாரணமா காதலிச்சு கல்யாணம் செய்துகிட்டா மாமா மாதிரி அந்தஸ்து காய்ச்சல் பிடிச்ச சென்மங்க வீட்டை விட்டு துரத்தி தான் அடிப்பாங்க. ஆனா இங்க தலையீழா இருக்குதே. காரணம் இருக்கு மோகன். நான் போயிட்டா இந்த ஜமீனோட செல்வமெல்லாம் போயிடும்னு ஒரு சாமியார் சொன்னதுதான் காரணம். என்னம்மா இது புது கதை? கதை இல்ல, உண்மை. நான் போயிட்டா செல்வம் போகுமா போகாதா அது எனக்கு தெரியாது. ஆனா அந்த சாமியார் சொன்னதுதான் உண்மைன்னு சொன்னேன். என்ன பேத்தல் இதெல்லாம்? எப்படி இதையெல்லாம் மாமா நம்புறாரு? அதுதான் உன் மாமா. அவர் நம்பிக்கைக்காக நீயும் இங்கேயே இருக்கணுமா? இது எனக்கு ஆரம்பத்துல தெரியாது, பின்னாலதான் தெரிய வந்துச்சு. அப்ப உன் அப்பா என்னை விட்டு போய் சேர்ந்துட்டாரு. நீயும் படிச்சுக்கிட்டு இருந்த. இந்த நிலையில நான் என்ன செய்ய முடியும் சொல்லு? என்னம்மா நீ இப்ப மாமா என்ன சொல்றாரு தெரியுமா? இருந்தா இரு, போனா போங்கிற மாதிரி பேசுறாரா? உனக்கு புரிஞ்சா சரிம்மா. காவியாவும் அவர் பக்கம் சாஞ்சிட்டாளா? அப்படித்தான் தெரியுதுமா. இல்லைன்னா தர்மா ஏன் அப்படி பேசுறா?
அவசரப்படாத. தர்மா என் அண்ணன்கிட்ட வேலை பார்க்கறவ. அவ பொய் கூட சொல்லலாம். காவியாவே நேர்ல சொல்லட்டும். அப்ப யோசிப்போம். அது சரி. இப்ப நீ இந்த ஜமீன் மாளிகைய விட்டு வெளியேறினா இவங்க செல்வம் எல்லாம் போயிடாதா? முந்தி நான் சுமங்கலி. ஆனா இப்ப விதவை அப்பா. அதனால போகட்டும்னு நினைக்கலாம் இல்லையா? உன் கருத்த கேட்டா சிரிக்கத்தாம்மா தோணுது. இன்சாட்டு, இன்டர்நெட்னு உலகமே உள்ளங்கையில இருக்கிற இந்த காலத்திலயும் இப்படியெல்லாம் நம்பிக்கைங்க இருக்கிறதா நினைச்சா ஆச்சரியமா தான் இருக்குது. மோகன் அழுத்துக்கொண்டான். திரும்பவும் டிவி அருகே வந்து ரிமோட்டை எடுத்து அதை ஆன் செய்தான். திரையில் இன்னும் சில நிமிடங்களில் அதிர்ச்சியும் ஆச்சரியமும் தரும் எழுத்தாளர் பார்க்கடல் மாதவனின் பேட்டியை காண தவறாதீர்கள் என்ற விளம்பரம் வந்தது. பார்க்கடல் மாதவன் பற்றி மோகனும் கேள்விப்பட்டிருக்கிறான். எல்லோரும் குடும்ப உறவுகளை வைத்து கதை எழுதும்போது மாதவன் மட்டும் வேறுபட்டு நம்ப முடியாத விஷயங்களை வைத்து கதை எழுதுபவர். அவர் கதைகளில் மரங்கள் நடக்கும், மிருகங்கள் பேசும், தேவதைகள் மனித வடிவில் வந்து வாழ்க்கையை நடத்துவார்கள். ஒரு சதம் கூட நம்ப முடியாது. ஆனால் படிக்க படு சுவாரஸ்யமாக இருக்கும். ஆரம்ப காலத்தில் அவரை சிறுவர்களுக்கு கதை எழுதத்தான் அவர் லாயிக்கு என்று சொன்ன பலர் பின்னாளில் அவரை மெல்ல ஒப்புக்கொண்டார்கள். அதிலும் அவர் எழுதிய பார்க்கடலும் பகவதி தேவியும் என்னும் நாவல் மிக மிக பிரபலம். மோகனும் அவரை பற்றிய நினைவில் விழுந்தவனாக திரையை பார்த்து கொண்டிருந்தார். பேட்டியும் ஆரம்பமானது. வணக்கம், இது பேட்டி காண்பவர். வணக்கம், இது பார்க்கடல் மாதவன். ஒல்லியாக ஈர்க்குச்சியில் செய்த உடம்பு, பாகவதர் கிராப்பு, காந்தி கண்ணாடி, காவி ஜிப்பா, வெள்ளை பைஜாமா, கழுத்தில் ஒரே ஒரு ருத்ராட்ச கொட்டை கட்டிய கருப்பு கயிறு. இவர்தான் பார்க்கடல் மாதவனா? மாயமான் மலைக்கு ஒரு நாவல் எழுத போனதா சொன்ன நீங்க அங்க நிறைய அதிசயங்களை பார்த்ததா சொன்னீங்க. அது பத்தி நேயர்களுக்கு சொல்ல முடியுமா? சொல்றேன். முதல்ல மாயமான் மலை பத்தி சொல்லிடுறேன். நம்ம இந்திய நாட்டுல எவ்வளவோ மலைகள். அதுல இமயமலை தான் மிக உயர்ந்த மலைன்னு சொல்றாங்க. அதே போல நம்ம தமிழ்நாட்டுல சேர்வராயன் மலை, கொல்லிமலை, மேற்கு தொடர்ச்சி மலை, அதுல சதுரகிரி மலை, பொதிகை மலை, அப்புறமா ஏலகிரி மலை, வெள்ளியங்கிரி மலை, நீலகிரி மலை, முதுமலைன்னு எவ்வளவோ மலைகள். இது இல்லாம பாம்பு மலை, பச்சை மலை, நாகமலை, சிறுமலை, கல்ராயன் மலைன்னு மாவட்ட வாரியா கொஞ்சம் மலைங்க. பார்க்கடல் மாதவன் விஸ்தாரமாக சொல்லிக்கொண்டே சென்றார். நாங்க மாயமான் மலை பத்தி தான் கேட்டோம். போட்டியாளரும் கத்தரித்தார். நானும் அங்கதான் வர்றேன். மாயமான் மலைன்னு ஒன்னும் தனியா இல்ல. அது இத்தனை மலைகள்ல பொதிகை மலை இருக்கிற ஒரு பகுதி. அங்கதான் வானத்தீர்த்தம் இருக்கு. ரொம்ப பேருக்கு இது மாயமான் மலைன்னே தெரியாது. அத பாபநாசம் பகுதியை சேர்ந்த காரியார் மலைப்பகுதியாத்தான் நினைக்கிறாங்க. அந்த மலைப்பகுதியில் போக கஷ்டமான ஒரு இடத்துல இருக்கு இந்த மாயமான் மலை. கூட்டம் கூட்டமா மான்கள் மேய்ஞ்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். கிட்ட போய் பார்த்தா ஒரு மான் கூட இருக்காது. அதனால இந்த பேர் வந்ததா சொல்லுவாங்க. சரி, அதுக்கு எதுக்கு இத்தனை மலைகளை பத்தி முதல்ல சொன்னீங்க? காரணமாத்தான். உலகத்திலேயே சீனாவுக்கு பிறகு இந்த மலைகள்ல தான் மூலிகை பயிராகுது. மூலிகைன்னா சாதாரண மூலிகை இல்ல. வெறும் மோந்து பார்த்தா போதும், தூக்கம் வந்துடும். ஒரு 10 மணி நேரம் எழுந்திருக்க மாட்டோம். அப்படிப்பட்ட மூலிகையில இருந்து இரும்பை இலக்கி துளை போடுற மூலிகை எல்லாம் இந்த மலையில இருக்கு. மலைன்னா மூலிகை இருக்கத்தானே செய்யும். அதுதான் தப்புங்கிறது. எல்லா மலையிலயும் எல்லா மூலிகையும் கிடைச்சிடாது. அதுலயும் மாயமான் மலையில கிடைக்கிற மாதிரி மூலிகைகள் உலகத்துல எங்கேயுமே கிடைக்காது. அதுக்கு காரணம்? முதல் காரணம் மண்வாகு. அடுத்த காரணம் சூரிய சந்திர கதிர்கள் அதன் மேல் படும் விதம். 3வது காரணம் கூடுதல் குறைவு இல்லாத சரியான மழை அளவு. 4வதா ஒரு காரணம் இருக்கு. அதுதான் முக்கியமான காரணம். என்ன அது? புராணத்துல தார்காவனம் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. தார்காவனமா? ஆமாம். இந்த வனத்துலதான் சிவனுக்கு எதிரான தட்சன் யாகம் வளர்த்தான். சனகாதி முனிவர்கள் தவம் செய்தாங்க. சிவன், தட்சன், சனகாதி முனிவர்கள் இவங்களே கற்பனை. எல்லாம் புராண புருடானும் ஒரு கருத்து சொல்லப்படுறப்போ இத எப்படி நம்புறது? ஆதாரம் இருக்கா? என்கிட்ட நூல் ஆதாரம் இல்ல. ராமஜென்ம பூமியே நம்ப தயாரா இல்லாம கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருக்கு. அப்படி இருக்க இதத்தான் தார்காவனம்னு நான் சொன்னா யாரு நம்ப போறாங்க? ஆனா நான் அங்கே போனப்போ அங்கே எனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை வச்சு அது தார்காவனமாத்தான் இருக்கணும்னு நம்பினேன். அப்படி என்ன அனுபவம் உங்களுக்கு அங்க ஏற்பட்டுச்சு? அங்க மரங்கள் பேசுது. ஒரு மரத்து கூட நான் பேசினேன். நம்புவீங்களா? வீடியோ ஆதாரம் ஏதாவது இருக்கா? அத கூட கிராபிக்ஸ்னு அதே இதுன்னு சொல்லி நம்பாம போயிடுவீங்க. எனக்கும் நீங்களெல்லாம் நம்பி ஆகணுங்கிற அவசியம் இல்ல. சரி, வேற என்ன அதிசயத்தை எல்லாம் பாத்தீங்க? ஒரே நீர்நிலையில
மானும் புலியும் தண்ணி குடிக்குது. அப்புறம் அந்த காத்த சுவாசிச்சாலே போதும், பசியே எடுக்க மாட்டேங்குது. அப்புறம் இப்பவும் அங்க பல முனிவர்கள் தவம் செய்துகிட்டு இருக்காங்க. நீங்க பாத்தீங்களா? பார்த்தேனாவா, பேசவும் செய்தேன். எப்படி இப்படி ஒரு பர்சன் கூட நம்ப முடியாத விஷயங்களை எல்லாம் கொஞ்சமும் தயக்கமே இல்லாம சொல்ல முடியுது? உண்மைகளை சொல்ல எதுக்கு தயங்கணும்? உங்க மேல வாசகர்கள் கவனத்தை திருப்ப நீங்க இப்படியெல்லாம் சொல்றீங்கங்கிறது குற்றச்சாட்டு. அதுக்கு உங்க பதிலு? தாராளமா சொல்லிக்குங்க. முதலா பல உண்மைகளை சொன்ன முகமது நபியில இருந்து கலிலியோ வரை பலரை கல்லால அடிச்ச சமூகம் தானே இந்த மனுஷ சமூகம். அந்த காலமும் இந்த காலமும் ஒண்ணா? அத எப்படி நீங்க இந்த விஞ்ஞான யுக்தியோட பொருத்தி பார்க்கலாம்? நம்ப முடியாத விஷயத்துல அந்த கால மனிதர்களை விட இந்த கால மனிதர்கள் ரொம்பவே பின்தங்கறாங்க. எல்லாத்துக்கும் விஞ்ஞான ஆதாரம் தேடுறது இப்ப வழக்கமா போச்சு. அதுல என்ன தப்பு? ஒரு விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கணும். நேத்தும் சரி, இன்னைக்கும் சரி, நாளைக்கும் சரி, நம்பிக்கைங்கிறது உணர்வு சார்ந்த ஒரு விஷயம். ஆனா நிரூபணம்ங்கிறது புலன்கள் சார்ந்த ஒரு விஷயம். அதனால உணர்வு சார்ந்த விஷயங்கள்ல நம்பிக்கை ரொம்ப முக்கியம். நீங்க முனிவர்களை பார்த்தது புலன் சார்ந்த விஷயம்தானே? நிச்சயமா. அப்ப அவங்க கூட ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டு வந்து காட்டலாமே. அத நீங்க யாரோ ஒரு குப்பன் சுப்பன்னு சொல்ல மாட்டீங்களா? இருக்கலாம் இல்லையா? இது சந்தேகம். சந்தேகப்படுறது தப்பாப்பா? பேட்டியாளரின் கேள்வியும் எழுத்தாளரின் பதிலும் மோகனுக்கு எரிச்சலை தந்தது. புல்ஷீட் என்றபடி டிவியை அணைத்தான். எழுந்தான், வெளியே வந்தான். ஜமீன் மாளிகையின் ஒரு துண்டு பகுதிதான் அவனது ஜாகை. சுற்றிலும் பெரிய தோட்டம். அதில் அணில் விளையாட்டுக்கள், பன்னீர் மரம், ஜலதோஷம் வந்து தும்மினது போல நிறைய பூக்களை தரை முழுக்க உதிர்த்திருந்தது. மரத்தடியில் அவனது உபயோகத்திற்கான மாருதி கார் அதை நெருங்கி கிளப்பினான். வளைத்து திருப்பிய போது எதிரில் காவியா வாக்மேன் காதுகளோடு அவனை பார்த்து சிரித்தாள். எரிச்சலாக வந்தது. தர்மா சொன்னது ஒரு முறை ஞாபகத்தில் மின்னியது. அவனும் கைகளை நீட்டி காரை மறித்தாள். அவனும் கிரீச்சிட்டு நிறுத்தினான். எங்க மோகன், கிளம்பிட்ட? எதுக்கு கேக்குற? கோபமா? ரொம்ப லவுடா இருக்க உன்னோட வாய்ஸு. போதும் காவியா, நான் இப்ப கொஞ்சம் நெர்வஸா இருக்கேன். வழிய விடு. உனக்கு உனக்குதான் கப்பலூர் ஜமீன்தார் தயாரா இருக்காரே, நான் எதுக்கு? எதுக்கு? என்கிட்ட பிஏவா வேலைக்கு சேரவா? வரப்போற புருஷன் உனக்கு பிஏவா இருக்கணும்னு நினைக்கிற. ரைட்டு, நீதான் புரட்சி தமிழ் பெண்ணாச்சே. இடியட், ஒரு சின்ன டீசிங்க உன்னால தாங்க முடியல பாரு. ஸ்டூப்பே. சினுங்களோடு காரில் ஏறி அவந்தாள். அப்படியே அந்த வேட்டை துப்பாக்கியையும் அவன் கண்முன்னால் காட்டினாள். இது என் அப்பா உனக்கு தரமாட்டேன்னு சொன்ன அதே கெய்ரோ துப்பாக்கி. 30-40 மான், 50-60 முயல், 70-80 காட்டெருமைன்னு காட்டு மிருகங்களுக்கு வைகுண்டத்தையும் சிவலோகத்தையும் காட்டுன அதே கெய்ரோ துப்பாக்கி. அப்படின்னா அப்பா கிட்ட சண்டை போட்டு எடுத்துக்கிட்டு வந்திருக்கேன். பிடி, காரை எடு. அந்த புலிய என்னன்னு ஒரு கை பாப்போம். காவியா, என்னடா ஆள் நீ? தர்மா எங்க அப்பாவோட சர்வன்ட்டு. அவ பேச்சையெல்லாம் கேட்டு ஒரு சின்ன என்கொயரி கூட என்கிட்ட பண்ணாம. சாரி காவியா. அப்ப நீ காரை கிளப்பு. நீ எப்பவும் என்னோட மோகன், நான் உன்னோட காவியா. ஏய், உணர்ச்சி வசப்படாத. காரை ஸ்டார்ட் பண்ணு. காரும் குதூகலமாக சீறி பாய்ந்தது. அத்தியாயம் 4. எஸ்டேட் பங்களா முகப்பில் நல்ல கூட்டம். ஒரு ஓரத்தில் கமலா ஆரஞ்சுகள் குவிந்து கிடந்தன. அதன் மேல் தென்னை மட்டைகளை போட்டு மூடியிருந்தும் சின்ன பிள்ளைகள் துணியை விலக்கி பார்க்கிற மாதிரி அவை தெரிந்தன. தேக்கி நிறுத்திய காரில் இருந்து அதை பார்த்தபடி இறங்கினான் மோகன். ஒரு துள்ளலோடு இறங்கினாள் காவியா. ஓடி வந்த மேஸ்திரிக்கு காவியாவை ஒரு கணம் அடையாளம் தெரியவில்லை. என்னம்மா இது, இப்படி ஆம்பளை புள்ள மாதிரி தலைமுடிய ஒட்ட வெட்டிட்டீங்க என்று வழிந்தார். அது ஏன் இஷ்டம். யாரப்பாரு என் தலைமுடிய பத்தியே கேள்வி கேளுங்க. எரிச்சலா வருது. ஆமா, இப்ப அந்த புலி பத்தி ஏதாவது தகவல் உண்டா? இங்கதாம்மா சுத்திக்கிட்டு இருக்குது. இங்கதான்னா அக்யூரட்டா சொல்லுங்க எதையும். அனுமானமா பேசுறது அந்த காலம். அவள் கோபமான பதில் மேஸ்திரியை தடுமாறச் செய்தது. மோகன் நடுவில் நுழைந்து தளர்த்த முயன்றான். இன்னைக்கு அந்த புலியால ஒன்னும் பிரச்சனை இல்லையே. இதுவரை எதுவும் இல்லைங்க. சரி, இப்ப அது எந்த பக்கம் இருக்கும்? வடக்கே போயிருச்சுங்க. 50-60 மைல் கூட ஒரு நாள்ல அது போகும். அது எனக்கும் தெரியும். வடக்கு பக்கம் தானான்னு நீ உறுதிப்படுத்தினா போதும்.
நிச்சயமா அந்த பக்கம் தாங்க. அத எப்படியாவது சுட்டாதான் அடுத்து வேலைக்கே ஆள் வருவாங்க. புலம்பாத, நான் பாத்துக்கிறேன். அதுக்கு தான் நாங்க வந்திருக்கோம். போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா. ஷூ இருந்தா அத போட்டுக்கோ. அவளும் உள்ளே ஓடினாள். தம்பி, பாப்பாவும் வருதுங்களா? ஆமாம். வேணாம் தம்பி, ஜமீன்தாருக்கு தெரிஞ்சா என் வேலை போயிடும். தெரிவிச்சாலும் வேலை போயிடும். வாயை மூடிக்கிட்டு சும்மா இரு. வேணாம் தம்பி, இது பொம்பளை புள்ளைங்க. அதுவோ பொல்லாத புலி. இவ பொம்பளை புள்ள இல்ல, பொம்பளை புலி. நான் தான் கூட போறேனே. ஏய்யா, அதெல்லாம் புரியாம பெரிய விசுவாச கண்டராட்டம் உருகுற. மேஸ்திரியை கட்டி போட்டுவிட்டு மோகனும் உள்ளே நுழைந்தான். எஸ்டேட் பங்களாவின் ஏசி அறையில் வேட்டைக்காரன் விஷயங்கள் ஸ்டாக்கில் இருந்தன. அவைகளோடு சில மினரல் வாட்டர் பாட்டில்களையும் அள்ளி போட்டுக்கொண்டு மாருதியை ஓரம் கட்டி சுமாவை களத்தில் இறக்கியவனாய் எஸ்டேட் காட்டுக்குள் நுழைய ஆரம்பித்தான். வகிடி எடுத்த மாதிரி தார்ச்சாலை, அதில் ஏராள வளைவு நெளிவுகள். சுமாவும் பரம சுகமாக பயணித்தது. மோகனிடம் ஒருவித புது உற்சாகம். என்ன மோகன், ரொம்ப குசியில இருக்க? ஆனா சொல்லத் தெரியல காவியா. ஆமாம், அத்தைகிட்ட, ஐ மீன் உன் அம்மா கிட்ட அப்பா உன்னை அலட்சியப்படுத்தினத சொன்னியா? ம். ஏன் சொன்ன? அவங்க ஃபீல் பண்ணுவாங்கல்ல. பண்ணட்டும், காதலிச்சாங்கல்ல, அதுக்கு தண்டனை அனுபவிக்க வேண்டாம்? டேய் பையா, என்னடா உளர்ற? நான் கூடத்தான் உன்னை லவ் பண்றேன். அப்ப அதுக்கும் தண்டனை உண்டா? உன் அப்பா பதில் சொல்ல வேண்டிய கேள்வி இது. ஸ்டூபிட் மாதிரி பேசாத. அப்பா நல்லவர்தான். ஆனா அவருக்குள்ள சின்னதா ஒரு குழப்பம் இருக்கு. அதுவும் 1 மாசமாத்தான். குழப்பம் மட்டுமா? திமிரு, ஈகோ, தலைகணம்னு மத்ததை விட்டுட்டியே. அது யார்கிட்ட இல்ல? நீ ரொம்ப யோகிய மகா பிரபுவா? சத்தியமா உன் அப்பா அளவு இல்ல. போதும், அவரை விமர்சிக்கிறத விட்டுடு. அவரு மனக்குழப்பத்துக்கு ஒரு வழிய சொல்லு. குழப்பமே என்னன்னு தெரியாது, இதுல வழி எப்படி சொல்றது? தான் கூடிய சீக்கிரம் எல்லா காசையும் இழந்து நடுத்தெருவுக்கு போயிடுவோம்னு பயப்படுறார். காரணம்? அதுக்கான காரணம் அத்தைகிட்ட ஆரம்பிக்குது. நிலாத்தூர் ஜமீன்ல குடும்பத்துக்குள்ளேயே தான் கல்யாணம் செய்துக்குவாங்களாம். தப்பி தவறி வெளியே யாரையாவது கல்யாணம் செய்துக்கிட்டா அந்த ஜமீனோட லட்சுமி கடாச்சமே போயிடுமாம். சூப்பர் பேத்தல். லட்சுமி என்ன சர்க்கஸ் காரியா? ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாளாக்கும். பி சீரியஸ். இது தெரியாம நான் வேற தலைமுடிய வெட்டிக்கிட்டு வந்து நின்னுட்டேன். அவ்வளவுதான். இனி நிலாத்தூர் வம்சம்னு ஒரே புலம்பல். அப்ப உங்க வம்சம் வம்ச சீக்கிரட்டு பொம்பளைங்க தலைமுடியில தான் இருக்குன்னு சொல்றியா? அப்படித்தானாம். பல தலைமுறைக்கு முந்தி யாரோ ஒரு சாமியார் நிலாத்தூர் ஜமீனுக்கு வந்திருந்தாங்களாம். அப்போ ஜமீனும் பஞ்சத்துல அடிபட்டு கிடந்ததாம். அவர் ஒரு மூலிகை கொடுத்து சாப்பிட சொன்னாராம். அதை சாப்பிட்டா தலைமுடி நல்லா வளருமாம். அப்படி தலைமுடி வளர்ந்தாலே போதும், பரம்பரை தரித்திரம் நீங்கிடும்னு சொன்னாராம். என்ன காவியா, சொல்லும் போதே உனக்கே பயங்கர கேணத்தனமா இல்ல? காதுல விழுந்தத சொல்லும்போது குறுக்கே பேசாத. சரி சொல்லு, அவ்வளவுதானா இல்ல இன்னும் இருக்கா? இருக்கு. அப்பத்தான் அவர் சொன்னாராம், எந்த காரணத்தை கொண்டோ நீங்க உங்க குடும்ப சம்பந்தங்களை அந்நியர்கள் கிட்ட வச்சுக்க கூடாதுன்னு. அப்ப இது சாமியார் பத்த வச்ச நெருப்புன்னு சொல்லு. ஆமாம், அதனாலதான் என் அத்தை, அதாவது உன் அம்மா, அதை மீறி காதலிச்சு கல்யாணம் செய்துகிட்டப்போ என் அப்பாவுல இருந்து தாத்தா வரையும் எல்லாரும் பதறி போயிட்டாங்களாம். ஒரு சாமியாருக்கு இவ்வளவு சக்தியா? ஆமா, உங்க அப்பா தலையில மூளைதான் இருக்கா இல்ல காலிஃபிளவர் ஏதாவது இருக்கா? நான் அந்த காலிஃபிளவர் கூட அவர் தலையில இல்லேன்னு நினைக்கிறேன். இல்லேன்னா நான் பாப்பிட்டிக்கிட்டதுக்காக உயிர் போயிட்ட மாதிரி துடிச்சு போவாரா? உன்கிட்டயும் 3ஆம் மனுஷன் மாதிரி நடந்துக்குவாரா? உனக்கு இதையெல்லாம் யார் சொன்னது? வேற யாரு? தர்மாதான். சுமோ சீறிக்கொண்டிருந்தது. மோகன் காவியாவின் அருகாமையாலும் மனம் விட்ட பேச்சாலும் லேசாயிருந்தான். ஒரு சிகரெட் எடுத்து பற்ற வைத்து கொண்டால் தேவலை என்று தோன்றியது. காரின் ஏசி குளிர் வேறு உடம்பில் லேசான சோம்பலை உருவாக்க பார்த்தது. டேஷ்போர்டை பார்த்தான். அவன் பார்ப்பதை வைத்து காவியாவும் பார்த்தாள். அங்கே ஒரு சிகரெட் பேக்கெட் சடார் என்று புரிந்தவள் போல் அதை எடுத்து ஜன்னல் வழியாக வெளியே இருந்தாள். ஏய் ஏய்! அவனும் கூவலோடு பிரேக் அடிக்க கிரீச்சிட்டு நின்றது அந்த வெள்ளை செவ்வக வாகனம். மண் சாலையிலும் அழுத்தமாய் டயர் அச்சு கூடுகள். சுமோவை நிறுத்திய மோகன் கதவை திறந்து கொண்டு இறங்க பார்த்தார். சட்டென்று காலரை பிடித்து, பேசாம உட்காரு, தூக்கி எறிஞ்ச அத எடுக்க போன அப்படியே போயிடணும். ப்ளீஸ் காவியா, சொன்னா கேளு, ரொம்ப டல்லா இருக்கு. அப்படியா? இரு, சூடேத்துறேன்.
சொன்ன மறுநொடி அப்படியே அவன் மேல் விழுந்தவள் அவனது கோதுமை நிற முகத்தில் சதை கதுப்பான கன்னத்தில் அழுத்தமாய் தன் உதடுகளை பதித்தாள். மார்பும் அவன் தோள்மேல் வெண்ணெய் பந்தாய் அமுக்கியது. 2 நிமிடம் வரை அந்த அணைப்பை நீடித்தவள் மெல்ல விலகி நிமிர்ந்து அமர்ந்தாள். இப்ப இன்னும் குளிருது, மோகன் கண்களை சிமிட்டியபடியே கேலியாக சொன்னான். சொல்லும் போதே டோரை வேகமாக திறந்தவன் ஒரு பொட்டணம் போல் உருண்டு சாலையில் விழுந்தான். பின் எழுந்தான். அவள் சிகரெட்டை வீசி எறிந்த பகுதி நோக்கி ஓடினான். மோகன், வேண்டா, ஸ்டாப், காவியா கத்தினாள். அவன் சாரி, வெரி சாரி என்ற பதிலுக்கு கத்திக்கொண்டே சுற்றி சுற்றி பார்த்து சிகரெட் பேக்கெட்டை தேட ஆரம்பித்தான். அதுவும் பளிச்சென்று கண்ணில் பட்டு தொலைத்தது. பாய்ந்து சென்று எடுத்தான். முதல் காரியமாக அதன் பேக்கெட்டில் இருந்து ஒரு சிகரெட்டை உருவி வாயில் சொருகிக் கொண்டான். நல்ல வேலை, பேன் பேக்கெட்டிலேயே இருந்தது லைட்டர். ஸ்மித்! அவனது மோதிர விரலின் தூண்டலில் அதில் ஒரு தீபச்சுடர். அது சிகரெட் நுனியை தீக்கங்காக்கியது. உதட்டின் பிரிவில் புகையும் கசிந்தது. அப்படியே சாவதானமாக நடந்து வர தொடங்கினான். பார்த்து கொண்டே இருந்த காவியாவுக்குள் அவனது மீறல் கோபக்கனலில் அவள் முகத்தை சிவக்க விட்டிருந்தது. சட்டென்று யூகித்தவள் சடார் என்று டிரைவிங் சீட்டில் அமர்ந்து சுமோவை கிளப்பினாள். உனக்கு இனி இந்த கார்ல இடம் இல்ல, என் கிஸ்ஸையே கேவலப்படுத்திட்டியடா பாவி! நரநரத்தபடி சுமோவை விரட்டி கொண்டு பறந்தாள். பின்னாலேயே துரத்தி கொண்டு ஓடினான் மோகன். ஏய் காவியா, நில்லு, சொன்னா கேளு! அவன் கத்தல் காற்றில் கரைந்து போனது. அவனது ஓட்டமும் ஒரு முடிவுக்கு வந்து நின்றது. அப்படி அவன் நின்ற இடத்தில் பக்கத்திலேயே பொதிகை மலை சரக எல்லை ஆரம்பம் என்ற பெயர் பலகை. அத்தியாயம் 5. கிட்டத்தட்ட 10 நாட்கள் மாயமான் மலையில் தங்கியிருந்தேன். இரவு நேரங்களில் வெளிச்சத்திற்கு அந்த ரக்ஷா எனும் பெயர் கொண்ட ஒரு மூலிகை செடியை கொளுத்தியதில் அது மெர்க்குரி விளக்கு போல் ஒளியுடனும் மெழுகு போல நீண்ட நேரமும் எரிந்தது. அதன் புகை துளி கூட கண்ணை கரிக்கவில்லை. பல நேரங்களில் நடுஜாமத்தில் சலங்கை கட்டி யாரோ நாட்டியம் ஆடுவது போலவும் யாரோ நட்டுவாங்கம் சொல்வது போலவும் கூட காதில் விழுந்து ஆச்சரியமூட்டியது. அந்த காட்டில் இரவு நேரத்தில் காவலுக்கு என்று யாரும் முழித்திருப்பது கிடையாது. மறுநாள் பகல் பொழுதில் காதில் விழுந்த விஷயம் பற்றி சொன்னபோது அது சிவதாண்டவமாக இருக்கும் என்று சாதாரணமாக சொல்லி சென்றார்கள். என்னால் அதிர்ச்சியடைய மட்டும்தான் முடிந்தது. ஒன்று மட்டும் உறுதி, சலங்கை சப்தமும் நட்டுவாங்க குரலும் கேட்டது சத்தியத்திலும் சத்தியமான உண்மை. ஆனால் அது சிவதாண்டவம் என்பதில்தான் எனக்கு சற்று வேறுபாடு. பார்க்கடல் மாதவனின் பேட்டி பதில்களில் இருந்து. அந்த பெயர் பலகையை மோகனும் பார்த்தாள். இந்த மலை கூட்டத்தில் தானே யாருக்கும் தெரியாதபடி மாயமான் மலை பிரிவும் இருப்பதாக சில மணிகள் முன் டிவியில் ஒரு எழுத்தாளர் பேட்டி கொடுத்தது முதலில் ஞாபகத்துக்கு வந்தது. பேட்டியா அது? சரியான உளறல். அவ்வளவும் நெல்லே இல்லாத பதர், முத்தே இல்லாத சிப்பி. அந்த உளறலுக்கு சொந்தமான மலைப்பகுதி இதுதானா? கையை சுலப்பார்த்த சிகரெட்டை ஒரு உதறிவிட்டு பின் ஒரு இழுப்பு இழுத்தவனாய் சுற்றி ஒரு பார்வையை பார்த்தான். கும்மென்ற பச்சை வாசனை மூக்கில் ஏறியது. முதல் நாள் மழைநீர் சாலை பள்ளங்களில் தேங்கி இருக்க அதை தங்கள் பள்ளிக்கூட நீச்சல் குளமாய் கருதி நீந்தும் ஒரு சில தவளை குஞ்சுகள் மோகனை நிமிர்ந்து வெறித்து பார்த்தன. சாலைக்கு இருபுறத்திலும் அடர்வான மரக்கூட்டம். ஒரு மரத்தை கூட இதற்கு முன் பார்த்ததில்லை என்கிற மாதிரியில் வினோத இலைகளும் கிளைகளுமாய் ஓ என்று விரிந்து கிடந்தன. அதில் அங்கும் இங்குமாய் சில பறவைகள். அந்த பறவைகளின் பெயர் கூட மோகனுக்கு தெரிந்திருக்கவில்லை. அதன் காரணமாய் இது கூட தெரியாத நான் ஆஸ்திரேலியா போய் எதை கிழிக்கப் போகிறேனோ தெரியவில்லையே என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டான். அப்படியே காவியா விட்டு விட்டு போன கோபம் கொஞ்சம் போல மூக்கு நுனியில் கொஞ்சமாய் சிவப்பு சாந்து பூசியது. எப்படியும் சிறிது தூரம் போய்விட்டு திரும்பி வருவாள் என்றுதான் தோன்றியது. அவளாக வரட்டும், நானாக இங்கிருந்து ஒரு அடி கூட வைக்க மாட்டேன். ஒரு முடிவோடு அருகில் இருந்த ஒரு பருத்த மரத்தின் அடி நிழலில் போய் அமர்ந்தான். மரக்கிளைகள் காற்றில் ஊஞ்சல் கணக்காய் ஆடிக்கொண்டிருந்தன. ஒரு கிளையின் பருத்த தண்டு பகுதியில் அவன் எந்த புலியை தேடிக்கொண்டு கிளம்பினானோ அது படுத்திருந்தது. வயிறு பக்கம் அதன் சுவாசம் காரணமாக விம்ம சரிவுகள். வயலட் விழிகளோடு ரோஸ் நிறத்திலான நீண்ட நாக்கை தொங்க போட்டபடி அது படுத்திருந்தது. அதுவும் மோகனை பார்க்கவில்லை. மோகனும் அதை பார்க்கவில்லை. புழுதியில் எதிரே சாலையே தெரியவில்லை. அத்தனை வேகம் காவியாவிடம். போதாக்குறைக்கு சாலை மழைநீர் இருபுறமும் குடை விரிந்த மாதிரி சூழ்ந்ததில் கண்ணாடியில் எல்லாம் சிவப்பு மழைநீர் பூட்டுக்கள். கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டருக்கு மேல் வந்துவிட்டதை டயல் மீட்டரை பார்த்து தெரிந்து கொண்டவள் போதும் என்கிற மாதிரி பிரேக்கை அழுத்தி காரை நிறுத்தினாள்.
அப்படியே கோபத்தோடு ஸ்டீரிங் மேல் விழுந்தார். இதமான ஏசியை மீறி உடம்பில் உஷ்ணம், பின்னங்கலத்திலும் கசகசப்பு. அதை கைகொண்டு ஒத்தி பார்த்தவள் காரை விட்டு இறங்கினாள். சாலையில் வந்த வழியை பார்த்தாள். மோகன் ஓட்டமாய் ஓடி வந்தபடி இருப்பான் என்று நம்பியது மனது. வா, வந்தாதான் உனக்கு புத்தி வரும். கைகளை உயர்த்தி சோம்பல் முறித்தாள். அப்போது எதிரில் அவள் நின்று கொண்டிருக்கும் மண் சாலையில் சில மலைக்குடி பெண்கள் நடந்து வந்து கொண்டிருந்தனர். அவர்கள் தோள்களில் தேன் குடுவைகள், ஒரு தினுசாக கழுத்தை வளைத்து கட்டியிருக்கும் மாறாப்பும் பாவாடையுமாக பார்க்க வித்தியாசமாக இருந்தார்கள். காவியாவையும் காரையும் நெருங்கியவர்கள் ஏதோ காணாததை கண்டது போல பார்த்தனர். நீங்களெல்லாம் யாரு? இந்த மலைக்காட்டை சேர்ந்தவங்களா? அவர்கள் தலை வெட்கத்துடன் ஆமோதித்தது. அப்படியே தாயி ஆறு என்றனர் அவர்களுக்கே உரிய தமிழே. நான் தாயி இல்ல, பொண்ணு, சின்ன பொண்ணு. என் பேரு காவியா. உங்க பேரு? என் பேரு காணியம்மா. இவரு பேரு சுந்தரம். அது பேரு வண்டு. ஒரு பேர் கூட பொருத்தமாகவே இல்லையே. காணியம்மா, சுந்தரம், வண்டு. ஓகே, உங்களுக்கு பேராவது வச்சாங்களே. மோகன் ஓடி வந்து சேரும் வரையில் பொழுதை கழித்தாக வேண்டுமே. காவியா அவர்களுடன் அரட்டையடிப்பது என்று தீர்மானித்து விட்டாள். தாயி, இதுதான் தரமேல ஓடுற மோட்டார் காரா? ஆமாம், பாத்திருக்கீங்கல்ல. ஃபாரஸ்ட் ஆபீசரு அப்பப்ப இதுல வரும்போது பாப்போம். ஆனா அவரு காரை தொடக்கூட விடமாட்டாரு. நான் அப்படி இல்ல, தொடுங்க, ஒன்னும் சொல்ல மாட்டேன். காவியா சொல்ல அவர்களும் காரை ஒரு பூவை தொடுவது போல தொட்டனர். பயப்படாம நல்லா தொடுங்க, அது ஒன்னும் சிங்கப்புலி இல்ல. ஐய, சிங்கப்புலியெல்லாம் எங்களை ஒன்னும் செய்யாதுங்க. இந்த மோட்டர் காரு அது வேணாம், ஏதாச்சும் செய்யும். ஒன்னும் செய்யாது, ஏறி உட்காருங்க, ஒரு ரவுண்ட் அடிக்கிறேன். அடியாத்தி, நாங்க இதுக்குள்ளார ஏறவா? சும்மா ஏறுங்க. பொம்பளை புள்ள, நீங்களா தாயி ஓட்ட போறீங்க? விட்டா நான் ஃப்ளைட்டையே ஓட்டுவேன். அப்படின்னா? அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? எல்லாரும் கார்ல ஏறுங்க முதல்ல. காவியா அவர்களை உள்ளே பிடித்து தள்ளினாள். பின் காரில் ஏறிக்கொண்டு ஸ்டார்ட் செய்தாள். அவர்களில் சுந்தரத்திற்கு நல்ல அகண்ட வண்டு விழி. அது படபடத்தது. பார்க்க கருவண்டு ஒன்று பறந்தபடியே அந்தரத்தில் நிற்கிற மாதிரி இருந்தது. ஐயோ ஐயோ, அடியே காணி, பாத்தியாடி? எம்புட்டு வேகமா நம்ம காட்டு சாம்பக்குருவி கணக்கா இந்த காரு பறக்கிறத. ஆமாண்டி, அதுலயும் ஒரு பொட்ட புள்ள. இது இது என்னமா ஓட்டுது? எல்லோரிடமும் குதூகலம் கொடிகட்டி பறந்தது. பரவசம் செக்கு எண்ணெயாய் வழிந்தது. காவியாவும் வந்த வழியில் தான் திரும்பிக் கொண்டிருந்தாள். எதிரில் மோகனை பார்த்தவுடன் காரை நிறுத்தி, எப்படி என்னோட பனிஷ்மெண்ட் என்று கேட்க வேண்டும் என்றெல்லாம் மனதில் தீர்மானங்கள். அதே சமயம் சாலை நடுவே ஒரு யானை எனக்கென்ன என்று நின்று கொண்டிருந்தது. சுமோவும் கிரீச்சிட்டபடி அதற்கு பக்கத்தில் ஒரு 10 அடி முன்பு தேங்கி நின்றது. அந்த யானை கோபத்துடன் காரை நோக்கி ஓடி வந்தது. அது ஓடி வந்த வேகத்தை பார்த்தால் சுமோவை அது ஒரே புரட்டாக புரட்டி போட்டுவிடும் போலத்தான் தோன்றியது. அலறிவிட்டாள். காவியா நல்ல வேளை முந்திக் கொண்டாள். அவளுக்கு பக்கத்தில் அமர்ந்திருந்த வண்டு உள்ளிருந்தபடியே யானையை பார்த்து, டா போ அப்பால, உள்ள இருக்கிறது யாருன்னு நினைச்ச என்று கத்தவும் அதுவும் கூர்மையாக பார்த்தபடி ஏதோ எஜமானனுக்கு கட்டுப்பட்ட ஒரு தொழிலாளி போல ஒதுங்கி வழிவிட்டது. மை குட்னஸ்! காவியா நிம்மதி பெருமூச்சு விட்டாள். மீண்டும் கார் கிளம்பியது. ஆமா, எப்படி அந்த யானைய ஒரு அதட்டி அடக்கிட்டீங்க? அதட்டலா பார்த்தாலே போதும். இந்த காட்டுல காக்கா குருவியில இருந்து கல்லு மண்ணு வர தான் பழகி வச்சிருக்கேமே. அது எப்படி மிருகங்க, அதுவும் டேஞ்சரான மிருகங்க, எப்படி மனுஷனுக்கு கட்டுப்படும்? அதுதான் மாயமான் மலை காடுங்கிறது. என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? ஏன் தாயி, மாயமான் மலை காடு நேன். மாயமான் மலை காடு. இன்னைக்கு கூட டிவில ரைட்டர் பார்க்கடல் மாதவன் இந்த காட்டை பத்தி நிறைய சொல்லிக்கிட்டு இருந்தார். அந்த காடா இது? நீங்க என்னென்னமோ சொல்றீங்க. இது மாயமான் மலை காடு. சிவசாமியும் பெருமாள் சாமியும் ராவானா வந்துட்டு போற காடு எங்க காடு. அது யாரு சிவசாமி பெருமாள் சாமி? சாமி தெரியாது சாமி, நமக்கெல்லாம் சோறு போடுற சாமியை தெரியலையா உங்களுக்கு? ஓ, யூ மீன் காட்? அதாவது கடவுளான்னு கேக்குறேன். ஆமாங்கோ, இதெல்லாம் தெரியாமத்தான் இந்த காட்டு பக்கம் வந்தீங்களா? அவர்கள் படு புத்திசாலி போல கேட்க, காவியாவும் பள்ளி மாணவி போல தலையை ஆட்ட, கண்ணிரண்டும் மோகன் இன்னும் வரவில்லையே என்று பார்த்தபடியே இருந்தது. நிறுத்து தாயி,
நிறுத்து தாயி, காருக்குள் சுந்தரம் என்பவள் தான் கத்தினாள். காவியாவும் காரை நிறுத்தியவளாய் அவளை பார்த்தாள். எங்க ஊடுங்க இருக்கிற இடம் வந்தாச்சுங்கோ. அதுதான் மோட்டார் வண்டிய நிறுத்த சொன்னேன். அப்படியே இங்க எங்க இருக்கு உங்க வீடு? இறங்குங்க, காட்டுறோம். அவளையும் காரை விட்டு இறங்கி பக்கமாய் சலசலத்தபடி ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு அருவி வாய்க்கால் அருகே அழைத்துச் சென்று அங்கிருந்து ஒரு சரிவை காட்டினார்கள். அந்த சரிவில் தட்டுக்குச்சிகளால் வேயப்பட்ட கூம்பு கூம்பான குடிசைகள். குடிசைகளுக்கு வெளியே ஆடும் மாடும் அங்கங்கே படுத்திருந்தன. அவைகளுக்கு நடுவில் ஒரு ஓரமாய் நாக்கை தொங்க போட்டபடி ஒரு சிங்கம் படுத்திருப்பதுதான் ஆச்சரியத்திலும் ஆச்சரியம். 1, 2, 3 என்று ஒவ்வொரு சிகரெட்டாக காலியாகி கடைசி சிகரெட்டுக்கு மோகன் வந்தபோது அந்த மரத்தடியை சற்று மெல்லிய புகை மண்டலத்தால் சூழப்பட்ட ஒரு இடம் போல ஆகிவிட்டது. அந்த தாக்கம் மேலே கிளையில் தேமே என்று படுத்திருக்கும் புலி வரை போனது. அதற்கு கூட கண்ணும் மூக்கும் கரித்தது. மெல்ல கீழே பார்த்தது. மோகன் மரத்தண்டின் மேல் சாய்ந்த நிலையில் படுத்திருந்தான். கிட்டத்தட்ட காவியாவின் செயலால் வெறுத்து போயிருந்தான். எதற்கோ புறப்பட்டு ஓடலால் அது என்னமோ ஆனதாக கருதியவன் ஒரு எறும்பின் கடியின் நிமித்தம் சற்று புரண்டான். புரண்ட நிலையில் அன்னிச்சையாக பார்வை மேலே பார்த்தது. புலியும் படுத்தது போதும் என்று ஒரு மாதிரி எழுந்து ஒரு ஓட்டப்பந்தயக்காரனைப் போல கீழிறங்க தயாராக இருந்தது. அதுவும் மோகனை பார்த்தபடி ரோஸ் நிற நாவு வெளியே தெரிய வெறித்தது. ஒரு வினாடிதான் மோகனின் இதயத்தில் திடும் என்று ரத்தத்திற்கு பதிலாக மின்சாரம் பாய்ந்தது போல ஒரு குபீர் உணர்வு. வாரி சுருட்டி கொண்டு எழுந்து நின்றான். அதுவும் அங்கிருந்தபடியே கீழே தரை நோக்கி குதித்தது. மோகனும் தாமதிக்காமல் துப்பாக்கிக்காக சட்டை பேக்கெட்டில் கையை விட்டான். சிகரெட் பேக்கெட்டு தான் அகப்பட்டது. ஐயையோ, துப்பாக்கி! மனது அது இல்லாத பதட்டத்தில் மூழ்க அந்த சிறுத்தை புலியும் அவனை நோக்கி முதல் அடியை எடுத்து வைத்தது. மோகனை உயிர் பயம் தொற்றிக் கொண்டது. ஓடு என்று கட்டளையிட்டது புத்தி. துப்பாக்கி காருக்குள் சீட்டில் இருக்க வேண்டும் என்று அந்த நொடி பொழுதே யூகித்தும் முடித்துவிட்டது. மோகன் ஓடத் தொடங்கினான். அதுவும் துரத்த ஆரம்பித்தது. உலகிலேயே ஓடுவதில் மற்ற மிருகங்களையெல்லாம் பின்னுக்கு தள்ளியும் ஒரு சதாப்தி எக்ஸ்பிரஸின் வேகம் கூட எனக்கு சாதாரணம் என்கிற ஒரு நிஜத்துக்கும் சொந்தமான அந்த புலியின் வேகத்துக்கு முன்னால் அதிகபட்சம் 50 கிலோமீட்டர் வேகத்தை கூட எட்ட முடியாத மோகனின் வேகம் மிக சாதாரணமாகி போக ஒரு பெரிய பள்ளம் நடுவில் இடைப்பட்டு அதில் மோகனை அப்படியே சுருட்டி தள்ளியது. ஓடி வந்த வேகத்தில் தலை குப்புற விழுந்தவன் அந்த பள்ளத்தில் ஒரு கல்லை போல உருண்டான். உருளும் போதே அம்மா என்று அவன் கொடுத்த குரல் அந்த காடு முழுக்க எதிரொலித்தது. அத்தியாயம் 6. பார்க்க வெகு அழகாக இருந்தது அந்த கிண்ணம். சில கிராஃப் எக்ஸிபிஷன்களில் அது போன்ற கிண்ணங்களை காட்சி பொருளாக பார்த்திருக்கிறாள் காவ்யா. அப்படி ஒரு கிண்ணத்தில் தழும்பு தழும்பு தேனை ஊற்றியவளாய் நீட்டினாள் சுந்தரம். குடிங்கம்மா, மலத்தேனு. நீங்களெல்லாம் யாரும் வந்தா டீ காப்பி குடிப்பீங்கல்ல, அது மாதிரி நாங்க அதையெல்லாம் கையால கூட தொடமாட்டோம். இங்கெல்லாம் தேனு, கல்லுப்பாலு, சுக்குமல்லிச்சாறு இதுதான். சுந்தரத்தின் பதிலை ரசித்தபடி தேனை வாங்கி ஒரு வாய் குடித்தாள். இனிப்பும் புளிப்புமாய் இதுவரை அவள் உணர்ந்திராத புது சுவை. ஒரு அளவுக்கு மேல் குடிக்க முடியவில்லை. பரவாயில்லம்மா, அப்படியே எடுத்து வச்சுக்குங்க. கொண்டாங்க. இப்படி பந்திக்குறிச்சி இலையால அப்படியே மூடி கட்டித்தாரேன். 1 வருஷமானாலும் கெட்டு போகாது. எறும்போ கொசுவோ கிட்டார கூட வராது. அப்படி வராம இருந்தாதான் அது நல்ல மலைத்தேன் என்று விளக்கமும் கொடுத்தாள் சுந்தரம். ஆனால் அதை ரசிக்கும் மனநிலையில்தான் காவியாவிடம் இல்லை. எனக்கு நேரமாச்சே, என் கூட ஒருத்தர் வந்திருக்காரு, அவர் என தேடி அலைஞ்சுகிட்டு இருப்பார் என்று மோகனுக்கான நினைவோடு பேசியவள் அந்த தேன் கிண்ணத்தை கீழே வைத்தாள். சுந்தரமும் அது இனி தனக்கு சொந்தமில்லை என்கிற மாதிரி அதை அவளே சொன்னது போல அந்திக்குறிச்சி எனும் ஒரு இலை கொண்டு மெல்லிய கயிறு போன்ற சீந்தல் கொடி தண்டால் கட்டி அவளுக்கே தர தயாரானாள். காவியாவும் குடிலை விட்டு வெளியே வந்தாள். பலர் அவளையே பார்த்து கொண்டிருந்தனர். ஒரு கிழவர் கழுத்து வரை போர்வியால் மூடியிருந்தார். கட்டிலில் அமர்ந்திருந்தார். முகம் முழுக்க புதர் போல தாடி, மீசை. ஆனால் கண்ணங்கதுப்பும் கண்களும் நெற்றியும் பளிச்சென்று இருந்தது. அதில் துளி கூட சுருக்கமில்லை. அவர் பார்வையின் கூர்மை காவியாவை என்னவோ செய்தது. சுந்தரம் அதற்குள் தேன் கிண்ணத்துடன் வெளியே வந்தவளாய், இது என் முப்பாட்டன் என்றாள். முப்பாட்டனா? ஆ, எங்க அப்புக்கு அப்புக்கு அப்பு. ஓ, கொள்ளு தாத்தா. அவள் புரிந்து கொண்டு சொல்ல, எள்ளும் கொள்ளும் உங்களுக்குதான் என்றார் வேகமாய் அவர். அப்படின்னா? இங்க இந்த காட்டுல பிறந்துட்டாலே பிறவு மனுஷ பிறப்பு கிடையாது. நேரா மோட்சம்தான்.
இல்லாட்டிதான் இப்படி மரங்களா மாறி ஆனந்தமா 100 வருஷம் இருப்போம். அவரிடம் புது விளக்கம் காவியாவுக்கு கொஞ்சம் புரிந்தது. மீதியை புரிந்து கொள்ள மனது தயாராக இல்லை. மோகனின் நினைவு அவளை துருவியது. பார்வை அடிக்கடி குடிசைகளுக்கு வெளியே எந்த கயிறும் கொழுகொம்பும் இன்றி கட்டப்படாத நிலையில் அங்கு அசைபோட்டபடி அமர்ந்திருந்த ஆடு மாடுகளையும் ஒரு ஓரமாய் எனக்கென்ன என்று தூக்கத்தில் இருக்கும் அந்த சிங்கத்தையும் பார்த்து மிரண்டது. அது ஒன்னும் பண்ணாது, பயப்படாத என்று அதற்கும் ஒரு பதில் அந்த பெரியவரிடமிருந்து வந்தது. அப்போது ஒரு பல்லாக்கு நாற்காலி போல் ஒன்றை சுமந்தபடி சற்று தூரத்தில் சிலர் வந்து கொண்டிருந்தனர். நெருங்க நெருங்க தான் அந்த நாற்காலியில் அமர்ந்திருப்பது மோகன் என்பது தெரிந்தது. அவன் எப்படி அதில்? வியப்பானாள் காவ்யா. மோகன் என்றபடி அவனை நோக்கி ஓடினாள். அவனும் அவளை பார்த்தவனாக அந்த நாற்காலியை விட்டு எழுந்தான். கையில் ஒரு பெரிய துணிக்கட்டு எலும்பு முறிந்தவர்களுக்கு போடுவதைப் போல் போடப்பட்டு கழுத்தோடு சேர்த்து கட்டப்பட்டிருந்தது. ஏய், என்னப்பா இது? அதை ஏன் கேக்குற? எல்லாம் உன்னால வந்த வேண. நீ பாட்டுக்கு விட்டுட்டு போயிட்ட. நீ விட்டுட்டு போன இடத்துல ஒரு சிறுத்தை புலி அதுக்கு பயந்து போய் ஓடி ஒரு பள்ளத்துல விழுந்த. கை முறிஞ்சு போச்சு. நல்ல வேளை தாடியும் மீசியுமா ஒரு சாமியார் பார்த்துட்டு காப்பாத்தி கட்டு போட்டார். இவங்கள கூப்பிட்டு இங்க நீ இருக்கேன்னு சொல்லி அனுப்பியும் வச்சா. நீயும் இங்கதான் இருக்க. ஓ, என்னப்பா நீ? சாரி, வெரி சாரி. நான் விளையாட்டா செஞ்சது விபரீதமாயிடுச்சு. வெரி சாரிடா. அவள் உருகினாள். அவனது கட்டுப்போட்ட கரத்தை தன் விரலால் தொட்டு மறுபடியும் கொடுத்தாள். ஆமா, துப்பாக்கி எங்க? உன்கிட்ட தானே கொடுத்தேன். எங்க? அது மட்டும் இருந்திருந்தா என்ன துரத்துன புலிய பரலோகம் அனுப்பியிருப்பேன். அநேகமா அது எஸ்டேட்டை சுத்தி அலையிற புலியாத்தான் இருக்கணும். பதிலோடு அப்போதுதான் அவனும் அங்கே ஆடு மாடுகளோடு உறக்கத்தில் இருந்த சிங்கத்தை பார்த்தான். திரும்பவும் ஒரு பகீர் உணர்ச்சி. கிழவர் அவன் பேச்சையும் பார்வையையும் வைத்து யூகித்தபடியே வாயை திறந்தார். பயப்படாதீங்கப்பா, அது ஒன்னும் பண்ணாது. அதே இறை செத்த மிருகம். இப்போ நீர்வாழை தான் அதுக்கு இப்போ உணவு. வேட்டையாடி திங்கிறது அதுக்கு அழுத்து போச்சு. இறைச்சினாலே அதுக்கு இப்ப பிடிக்க மாட்டேங்குது என்றார். இவரு இவரு சுந்தரத்தோட 4 ஃபாதர்ல ஒருத்தராம். வயது அநேகமா அது ஆச்சு தாயி. வர்ற பௌர்ணமி வந்தா 120. 120ஆ? நம்ப முடியலையாக்கும். இந்த காட்டுக்குள்ளேயே இருந்தீங்கன்னா நீங்களும் 100 வருஷத்துக்கு மேல இருப்பீங்க. யமனுக்கு வேலையே இல்லாத காடு இது. நம்பவே முடியலையில்ல காவியா? ஆமா, காலையில தான் இந்த காடு பத்தின ரைட்டர் மாதவனோட பேட்டிய டிவில பார்த்தோம். நம்ம ஜமீனுக்கு பக்கத்திலேயே இந்த காடும் இவங்களும் இருக்கிறது தெரிஞ்சும் இவ்வளவு நாளா எதுவுமே தெரிஞ்சுக்காம இருந்துட்டோம் பாத்தியா? நான் கூட மாதவன் சாரு ஏதோ மிகையா தான் சொல்றாரோன்னு நினைச்சேன். இங்க வந்து பார்த்த பிறகுதானே தெரியுது. அவர்கள் ஒருவருக்கொருவர் பேசியது அந்த கிழவரை என்னவோ செய்தது. தம்பி, ஆர சொல்றீங்க? பார்க்கடல் மாதவன்னு ஒரு எழுத்தாளர் இந்த மலைக்காட்டுல உங்களோட எல்லாம் தங்கியிருந்தாராமே. ஆமா, அவரு ஏதோ சொன்னதா சொன்னீங்களே. ஏதோ சொன்னாராவா? நம்ப முடியாதையா சொன்னாரு? ஆறுகிட்ட? டிவில பெரியவரே, டிவில படம் ஓடுமே அந்த பொட்டி வழியாவா? கரெக்ட். இங்க டிவி இல்லையா? அதெல்லாம் எங்களுக்கு எதுக்கு? வேலை வெட்டி கெட்டு போகவா? என்ன அப்படி சொல்லிட்டீங்க? டிவி எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? அதனால எத்தனை லட்சம் பேர் பிழைக்கிறாங்க தெரியுமா? பிழைக்கிறாங்களா? அழிஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லுங்க. ரொம்ப தப்பு பெரியவரே. படிப்பறிவு இல்லாததால கொஞ்சம் பழமை நெடியோட பேசுறீங்க. டிவி ஒரு வரப்பிரசாதம். உலகத்தோட ஒரு மூலையில நடக்கிறத கூட ஒவ்வொருத்தரும் தங்கள் வீட்ல இருந்தே பாத்துக்கலாம். அதெல்லாம் சப்பக்கட்டு. காத்து வரணுங்கிறதுக்காக தான் ஊடுகளுக்கு ஜன்னல் வைக்கிறோம். ஆனா காத்து வராம அது வழியா பாம்பும் தேளும் வந்தா நல்லாவா இருக்கும்? அப்படித்தான் ஆயிப்போச்சு இந்த பொட்டிகளோட நிலைமை. ஆசை புடிச்ச மனுஷன் கையில காமதேனுவே கிடைச்சாலும் அவன் சும்மா இருக்க மாட்டான். அதை வச்சு சுகமா வாழாம அந்த காமதேனுவையே உரிச்சு தின்னுப்புடுவான். போகட்டும், அதுல அவரு வேற என்ன சொன்னாரு? நான் முழுசா பார்க்கல பெரியவரே. நம்ப முடியாத எதையும் என்னால நேசிக்க முடியாது. அதனால டிவிய அணைச்சிட்டேன். ஆனா இப்ப வருத்தப்படுறேன். பாவி மனுஷன், பாவி மனுஷன். அவ கிழவர் உதட்டில் உக்கரமான முணுமுணுப்பு. ஏன் அவரை திட்டுறீங்க? திட்டல. எங்களுக்கு அழிவு காலம் வரப்போகுது. அதுதான் என்ன நானே சொல்லிக்கிட்டேன். கிழவர் கலங்கி போனார். நடுவில் ஒரு சொம்பு நிறைய கஞ்சியை நீட்டினால் அவரது பேத்தியை போன்ற ஒரு பெண். அந்த சொம்பு பளபளவென்று மின்னியது. காவ்யா கையில் வைத்திருந்த தேன் கிண்ணமும் அதே போல மின்னியது. அதில் கவனம் சென்றதால் அவ பாவி மனசன் என்று அவர் சொன்னதில் பெரிதாக கவனம் செல்லவில்லை. காவ்யா,
இங்க யாரும் மண்கலயங்களை உபயோகப்படுத்துறது இல்ல போல இருக்கு. கவனிச்சியா என்றான். அதுதான் இப்போ இங்க ரொம்ப முக்கியமாக்கும். கையில இவ்ளோ பெரிய கட்டு போட்டுக்கிட்டு ரொம்ப கேஷுவலா பேசுறியே, வலிக்கலையா? இல்ல காவியா, துளி கூட வலியே இல்ல. நீ நம்ப மாட்ட. கண்ணு, காது, மூக்கு, வாயின்னு உடம்புல எங்கெல்லாம் துவாரம் இருக்கோ அதுல எல்லாம் சில டிராப்ஸ் மூலிகை சாறை முதல்ல விட்டாரு அந்த சாமியாரு. அப்புறம்தான் இந்த கட்டை போட்டாரு. ஆறு ஆனந்தசாமியா? கஞ்சி குடித்தபடி கிழவர் கேட்டார். அவரு பேரெல்லாம் தெரியாது பெரியவரே. ஆனா மீடியமா இருந்தாரு. வெரி நைஸ் மேன். பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருந்துச்சு. அதுதான் அந்த சாத்தான் பொட்டி வழியா அந்த ஓட்டக்கையர் பேசக்கூடாததையெல்லாம் பேசி வச்சுட்டாரு. இனி இந்த காட்டுல எதையும் பார்க்க முடியாது. அம்புட்டுதான். கிழவரிடம் ஆதங்க பெருமூச்சு. போதும்பா, கிளம்புவோம், டைமாச்சு சினிங்கினாள் காவ்யா. இரு காவ்யா, இவரு டிவிக்கு எதிராகவே ஆரம்பத்துல இருந்து பேசிட்டு இருக்காரு, என்னன்னு கேட்போம். மாதவன் அந்த கிழவரை ஒரு வழி செய்ய தயாரானா. அதே சமயம் தகதளவென்று ஒரு விதமான மத்தள சத்தம் கேட்டது. திபு திபு என்று ஒருவன் கழுத்தில் மாட்டியிருந்த பருத்த மத்தளம் ஒன்றுடன் ஓடி வந்தபடி இருந்தான். அவனிடம் அசாத்திய வேகம். அவனை பார்த்து எல்லோருமே மிரண்டு போனார்கள். சில பிஞ்சு பிள்ளைகள் ஓடிப்போய் தங்கள் தாயின் கால் இடுக்கில் புகுந்து கொண்டு நின்றன. கிழவர் முகமும் படு பயங்கரமாக மாறியது. ஓடி வந்தவன் கிழவரிடம்தான் வந்து நின்றான். மூச்சிறைத்து அவனிடம் கழுத்தில் பாசிமணி மாலைகள் அணிந்திருந்தான். காலில் ஓடி வந்த வேகத்தில் நகம் பீந்து ரத்தம் கசிந்து கொண்டிருந்தது. என்னவே வெள்ளாவி, என்னாச்சு? அரசப்பு, அரசப்பு. மெல்ல, நிதானம், நிதானம். அவனும் மிடரு கட்டி எச்சில் விழுங்கி முடித்தவனாக, அரசப்பு, அரசப்பு, நம்ம கோவில் மரம் தீப்பிடிச்சு எரியுது அப்பு, தீப்பிடிச்சு எரியுது என்றான். ஆத்தி, கோவில் மரம் எரியுதா? கிழவர் கண்கள் விரிந்தன. ஆமாப்பு, தெற்கு வானமடையில வழக்கம் போல மேகம் திரண்டு வந்துச்சு. மழைதான் பெருசா வரப்போகுதாக்கும்னு பாத்துக்கிட்டு இருந்தேன். பார்த்தா பெருசா ஒரு இடி, கூடவே சவுக்காட்டும் மின்னலுங்க. இடி என்னடான்னா கோவில் மரத்துல இறங்கி அந்த பச்சை மரம் அப்படியே பத்தி எரியுது. அதுதான் சொல்ல ஓடி வந்த. அடுத்த நொடி கிழவரின் கண்களில் கண்ணீர் சரசரவென்று வழிய ஆரம்பித்தது. இப்பத்தான் பாவி மனசேன்னு அது பளிச்சு போச்சு. அவரிடம் முணுமுணுப்பு. அதை பார்த்த மற்றவர்களும் திடுக்கிட்ட மாதிரி முணுமுணுத்தனர். அரசப்பரே, அழுவராரே, அவர் அழுது பார்த்ததே இல்லையே என்றனர். காவ்யாவுக்கும் மோகனுக்கும் சர்வமும் ஆச்சரியம் அளித்தது. கனவு ஒன்று கண்டு கொண்டிருப்பதாக கூட தோன்றியது. மோகன், என்ன இது? இங்கே நடக்கிறது எதுவுமே நார்மல் மேட்ராவே இல்ல. ஒரு மரம் எரியறதுக்காக போய் இந்த கிழவர் அலறார். நான் கூட ஏதோ ஒரு பெரிய விபரீதத்தை சொல்லத்தான் அவன் ஓடி வந்துட்டு இருக்கான்னு நினைச்சேன். இடி விழுந்து மரம் எரியறது சகஜம்தானே? காவ்யா மோகனின் காதை கடித்தாள். மோகன் முகத்திலும் ஆமோதிப்பு ரேகைகள் ஓடியது. கிழவர் அழுகைக்கு நடுவில் மோகன் காவ்யா பக்கம் திரும்பினார். குழந்தைங்களா, கொஞ்சம் இப்படி வாங்க என்று அவர்களை ஒரு குடிசைக்குள் அழைத்துச் சென்றார். உள்ளே கும் என்று மூலிகை வாசம். கூரை சரிவுகளில் காய்ந்தும் காயாமலும் பல மூலிகை கொடிகள், இலைகள், வேர்கள் கூண்டு ஒன்றில் தேவாங்கு ஒன்றும் வெறித்தபடி அமர்த்து கொண்டிருந்தது. கிழவர் மலமளவென்று உரிப்பானை ஒன்றை நெருங்கித் தொட்டார். அடுக்கடுக்கான பல பானைகளில் ஒன்றை எடுத்தவர் அதனுள் கையை விட்டு மெலிதான வேர்த்தண்டு ஒன்றை எடுத்தார். சற்று தள்ளி அந்த குடிசையின் அக்னி முளையில் ஒரு சாணி முழுகிய அடுப்பும் அதில் அவிந்தடங்கிய நெருப்பும் இருந்தது. அந்த வேரை நெருப்பில் காட்டி வாயால் ஊதினார். அனல் காய்ந்தது. வேரும் அந்த அனலில் விழுந்து பற்றி கொண்டு ஒரு சுள்ளி எரிகிற மாதிரி எரிந்தது. அப்படியே சாம்பலாகியது. அந்த சாம்பலை விபூதி சிட்டிகையை எடுப்பது போல எடுத்து உள்ளங்கையில் வைத்து கொண்டார். பின் ஒரு சருவத்தில் இருந்த தண்ணீரை எடுத்து அதை குழைத்தார். மைப்போல் அது உருந்திருந்தது. அதோடு காவ்யாவையும் மோகனையும் நெருங்கியவர், கிட்ட வாங்க என்றார். எதுக்கு பெரியவரே? அட வா அப்புன்னா. கிழவர் அதட்டவும் அவர்களும் அதிர்ந்த முகத்தை அவர் முன் கொண்டு செல்ல அவர்கள் புருவத்தில் மடமளவென்று அந்த மசியை பூசிவிட்டார். என்ன பண்றீங்க? ஒண்ணுமில்ல, நீங்க இங்க எதையும் பார்க்கல. இனி இந்த பக்கமே வரக்கூடாது, தெரிஞ்சதா? என்ன சொல்றீங்க? பேசாத. இனி நீ பேச மாட்ட, பேசவும் கூடாது. போதும், ஒரு பேனாக்காரனால வரப்போகிற ஒரு ஆபத்து போதும். நாங்களெல்லாம் அக்கடான்னு இருக்கிறோம். இங்கதான் மனுஷனா இருக்கிறான். அத கெடுத்து போடாதீங்க. முப்பட்டாதி, இனி யாரையும் இங்க வரவிடாத. உன் செல்வங்கள் எப்பாடுபட்டாவது இந்த அரசப்பன் பாதுகாப்பான். நீங்க போகலாம், கிளம்புங்க. இன்னும் அரை மணி நேரத்துல மழை இந்த காட்டையே புடிச்சு ஆட்ட போகுது. அந்த 18 சாமிங்க தான்
எப்பவும் போல இந்த காட்டை காப்பாத்துவாங்க. போதுமையா, போதும், கிளம்புங்க. அட, கிளம்புங்கன்னா? கிழவர் பதறி வெடித்தார். மோகனும் காவியாவும் குழப்பத்துடன் குடிசையை விட்டு வெளியில் வந்தனர். திரும்பி திரும்பி பார்த்தபடியே நடந்தனர். அவ்வளவு கலைவரத்திலும் ஒரு குடிசை முகப்பில் 2 பெண் குழந்தைகள் பல்லாங்குழி விளையாட்டில் மும்மரமாய் இருந்தன. அதன் குழிகளில் சோழி மணிகளுக்கு பதிலாக நிஜமாலுமே நவரத்தினங்கள் பார்த்து கொண்டே நடந்தான் மோகன். வானத்திலும் திபு திபுவென்று மேகங்களின் அணிசேர்க்கை. சுமோ காவியா நிறுத்திவிட்டு சென்ற அதே மண்சாலை மேல் காத்து கொண்டிருந்தது. காவ்யா மிக மௌனமாக விரதம் இருப்பவள் போல ஒருவித இறுக்கத்துடன் இருந்தாள். மோகனும் பேச பிடிக்காமல் பலவித குழப்பத்தில் இருந்தான். காரை நெருங்கியவர்கள் ஏறி அமர்ந்தனர். மோகன் டிரைவிங் சீட்டில் அமர்ந்தவனாய் சாவியை திருகி ஸ்டார்ட் செய்ய பார்த்தான். அதிசயமாய் கைவலி போய் கட்டும் அவிழ்ந்தது. நொடியில் ஸ்டார்ட் ஆகாமல் காரோ சண்டித்தனம் செய்தது. சடசடவென்று மழைத்துளிகளும் கார் கூரையின் பட்டு ட்ரம்ஸ் வாசிக்கப்படுகிற மாதிரி ஒருவித சப்தம். நெடுநேரம் ஸ்டார்ட் செய்ய முயன்றவன் என்ஜினில் ஏதோ கோளாறு என்று உணர்ந்து அதை பார்ப்பதற்காக காரை விட்டு இறங்கினான். மழை வலுத்து விட்டிருந்தது. உடம்பெல்லாம் நனைய பேனட்டை திறந்தான். ஒரு வயர் தொடர்பு அருந்திருந்தது. இணைத்து சரி செய்தான். மீண்டும் பேனட்டை மூடியவனாக காரில் ஏறத் தொடங்கினான். அந்த சொல்ப நொடிகளில் பெய்த வலுவான மழையில் அவன் தலையெல்லாம் நனைந்து முகத்தில் நீர் பெருக்கெடுத்து ஓடியது. அது புருவத்தில் அரசப்பர் எனும் அந்த கிழவர் பூசிய மூலிகை மையை கரைத்து கொண்டே ஓடியது. கை விரல்களால் வலித்தபோது கையெல்லாம் கசகசவென்று ஒரே கருப்பு மசி. உள்ளே தேன் கிண்ணத்தை இறுக்கமாக பற்றியவளாக காவ்யா. அத்தியாயம் 7. நிலத்தூர் ஜமீன் மாளிகை. சுமோவை விட்டு இறங்கி ஒரு சிலை போல நடந்து உள்ளே நுழைந்த காவ்யாவை முதலில் பார்த்தவள் தர்மாதான். எங்கம்மா போயிட்டு வர்ற கேட்டாள். அது காதிலேயே விழாத மாதிரி நடந்தாள் காவ்யா. காரை விட்டு மோகனும் இறங்கி பின்னாலேயே வந்து கொண்டிருந்தான். முகத்தில் அங்கங்கே அந்த கரித்திட்டுகள். தர்மாவை நெருங்கவும் அவனையும் அவள் விடவில்லை. எங்க தம்பி போயிட்டு வர்றீங்க? அவசியம் சொல்லணுமோ? ராஜாதான் விசாரிக்க சொன்னாரு. அவரே வந்து விசாரிக்கட்டும். இனிமே உனக்கெல்லாம் நான் பதில் சொல்ற மாதிரி இல்ல. தம்பி, என்ன இப்படியெல்லாம் அலட்சியமா பதில் சொல்லாதீங்க. ராஜா ரொம்ப கோபமா இருக்காரு. நான் தான் சொன்னேன்ல, அவர் எனக்கு மாமா. என்கிட்டயே அவர் நேர்ல கேட்கலாம். இடையில நீ எதுக்கு? ஒதுங்கிக்கோ. தம்பி, என்ன தமிழ்ல தானே சொல்றேன், புரியலையா உனக்கு? உங்க அம்மா வந்துட்டு போனாங்க. அதுக்கென்ன? அவங்களுக்கும் ராஜாவுக்கும் பெரிய வாய் சண்டை ஏற்பட்டு அழுதுகிட்டே போனாங்க. தர்மா அவனை பிரேக்கடித்த மாதிரி தேக்கி நிறுத்தினாள். புரிஞ்சுக்குங்க தம்பி, நீங்க காவ்யாவை கட்டிக்க முடியாது, கட்டிக்கவும் கூடாது. ஏன்னா அவள் நேராகவே விஷயத்துக்கு வந்தாள். அவனும் கூர்மையாக கவனித்தான். நீங்க இந்த ஜமீன் வம்சத்தை சேர்ந்த ரத்தம் இல்ல. உங்க அப்பா இங்க கணக்கு பிள்ளையா வேலை பார்த்த ஒருத்தர். அப்பவே ராஜா பாதி செத்துட்டார். இப்ப உங்களுக்கு தன் மகளை கொடுத்தா முழுசா செத்துடுவார். இதோ பார்தர்மா, இந்த மாதிரி உளறலுக்கு எல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. நல்லா தானே இருந்தீங்க? இவ்வளவு நாளா எங்களை பழக விட்டுட்டு இப்ப திடீர்னு இப்படி சொன்னா என்ன அர்த்தம்? திடீர்னு தானே சில விஷயங்கள் நடக்குது. அப்படி என்ன நடக்கக்கூடாதது நடந்துடுச்சு? போன மாசம் கன்னம் வைக்கிற கொள்ளைக்காரன் மார்த்தாண்டம் இந்த மாளிகைக்கு செய்தி அனுப்புனது தெரியும் தானே? தர்மா மெல்ல ஒரு பழைய சம்பவத்தின் ஒரு நூலை எடுத்தாள். மோகனும் யோசித்துவிட்டு, அதுதான் முடிஞ்ச விஷயமாச்சே. அவன் கண்ணம் வச்சு திருட முடியாதபடி காவல் போட்டு அவனும் அதை பார்த்து வர முடியாதபடி ஆயிடுச்சே என்றான். அதுதான் கிடையாது. இது தர்மா தந்த அடுத்த அதிர்ச்சி. கிடையாதுன்னா அப்ப அவன் வந்தானா? வந்தான். இந்த ஜமீனோட அவ்வளவு தங்கம் வெள்ளியையும் கொண்டுகிட்டும் போயிட்டான். என்ன தர்மா சொல்ற நீ? ஒரு அம்பின் வேகத்தில் தர்மா முன் வந்து முகத்தை நிமிர்த்தினான் மோகன். ஆமாம் தம்பி, அவன் கண்ணம் வச்சதுதான். எப்படி வந்தா எப்படி திருடுனான்னே தெரியாது. ஆனால் அவ்வளவும் போயிடுச்சு. கிட்டத்தட்ட 100 தொலா இருக்குமாம். காவ்யாவுக்கு சீதனமா தர ராஜா வச்சிருந்த தங்கம் அது. அவ்வளவும் போயிடுச்சு. உடனே போலீஸுக்கு போறதுக்கு என்ன? அப்படியெல்லாம் போக முடியாது தம்பி. 50 வருஷத்துக்கு முந்தி ஜமீனை மத்திய சர்க்கார் ஒழிச்சப்போ எடுத்த சொத்து கணக்குக்கும் இப்போதைய சொத்து கணக்குக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குதாம். வருமான வரிக்கு பயந்துகிட்டு வேற நம்ம ராஜா சில விஷயங்களை மறைச்சிருக்காரு. அதெல்லாம் இவ்வளவு திருட்டு போயிருக்குன்னா வெளியே வந்துடும் தான். போலீஸ் பக்கமே போறதில்ல. அப்ப அந்த கள்ளன் திட்டம் போட்டுத்தான் பணக்காரங்களா பார்த்து திருட வர்றான் போல இருக்கு. கன்னம் வைக்கிறவங்களே அப்படித்தான். அதுலயும் வருஷ நாட்டு மார்த்தாண்டன் கோஷ்டி முழிச்சிட்டு இருக்கும் போதே முழிச்சிட்டு இருக்கிறவருக்கு தெரியாம மொழியை திருடுறவங்க. அது எப்படி தர்மா முடியும்?
அவங்க வரையில களவு ஒரு கலை தம்பி. தலைமுறை தலைமுறையா திருட்டு தொழில வச்சிருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. அவங்களுக்கு கொஞ்சம் மாய்மாலமும் தெரியும். ஒரு மை ஒண்ணு இருக்குது. அதை புருவத்துல பூசிக்கிட்டு திருட கிளம்புனா அவங்க யார் கண்ணுக்கும் படமாட்டாங்களாம். தர்மா சொல்லி முடித்தாள். மோகனுக்கு உச்சந்தலையில் பிடித்து வெடுக்கென்று யாரோ இழுத்த மாதிரி இருந்தது. சில மணிகள் முன்பு காட்டில் அந்த கிழவன் அரசப்பரும் தங்கள் நெற்றி புருவத்தில் மை போல் பூசினாரே, ஒருவேளை அதுவும் இவள் சொல்லுகிற மாதிரி ஏதாவது மாய்மாலமோ? கேள்வி எழும்ப குத்தியது. என்ன தம்பி யோசனை? நம்ப முடியலையா? ஆமாம் தர்மா, நீ சொல்றது, எங்களுக்கு நடந்தது எல்லாமே நம்ப முடியாத ஒன்னாத்தான் இருக்குது. உங்களுக்கு அப்படி என்ன நடந்துச்சு? நீங்க எங்க போயிட்டு வர்றீங்க? அது பிறகு நீ முழுசா சொல்லி முடி. இந்த மாளிகையில் திருட்டு போனதுக்கும் எங்க காதலுக்கும் என்ன சம்பந்தம்? நிறைய இருக்கு. உங்க அம்மா கட்டுப்பாட்டை மீறி கல்யாணம் செஞ்சுக்கிட்டாலும் அதை மறந்து மன்னிச்சு அவங்கள இந்த வீட்டை விட்டு போகாம பாத்துக்கிட்டாரு உங்க மாமா. நல்ல வேலை, அவர் எதிர்பார்த்த மாதிரியே அந்த சாமியார் ஒரு தடவை சொன்ன மாதிரியோ பெருசா எதுவும் ஆயிடல. இருந்தும் இப்ப திருட்டு போய் கரிகலங்கி கிடக்கிறாரு. அந்த சாமியார் சொன்ன மாதிரியே மிச்சம் இருக்கிற எல்லாத்தையும் கூட இழந்துடுவோமோங்கிற பயம் அவரை இப்போ ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்குது. பைத்தியக்காரத்தனம், வடிகட்டின பைத்தியக்காரத்தனம். எப்பவோ யாரோ சொன்ன ஒரு விஷயத்துக்காக மாமா தேவையில்லாம கவலைப்படுறாரு. மேலோட்டமா பார்த்தா அப்படித்தான் தெரியும். ஆனா காவியா முடி வெட்டிக்கிட்டு வந்து அவர் பயத்தை அதிகப்படுத்தி விட்டதால இது இன்னும் பைத்தியக்காரத்தனம். தலைமுடிக்கும் காசு பணத்துக்கும் என்ன சம்பந்தம்? தலைமுடிங்கிறது உதிர்ந்து விழற ஒரு அல்ப விஷயம். போடா மசுருன்னு கோவத்துக்கு திட்ட பயன்படுற ஒரு சாதாரண சமாசாரம். அப்படி இல்ல தம்பி, சில விஷயங்க அறிவுக்கு அப்படித்தான் தெரியும். ஆனா உள்காரணம் ரொம்ப பெருசா இருக்கும். ஒரு காரணமும் கிடையாது. இதோ பாரு தர்மா, இந்த மாதிரி நம்பிக்கைகளுக்காக நாங்க எங்க காதல இழக்க முடியாது. காவியாவும் தீர்மானமா இருக்கா. அவ சொன்னான்னு நீ சொன்ன ஒரு பொய் எப்பவோ சாயம் வெளுத்து போச்சு. இருக்கலாம் தம்பி, இந்த நம்பிக்கையால மட்டும் இப்ப உங்க காதலுக்கு பாதிப்பு வந்துடல. வேற ஒரு காரணமும் இருக்கு. என்ன அது? சொல்லு அதையும். அது இதை விட, இந்த காரணத்தை விட தூக்கி சாப்பிட்ற இன்னொரு பேத்தலாதான் இருக்கும். கமான் சொல்லு. கப்பலூர் ஜமீன்தாரு ஒரு முக்கியமான சமயத்துல 50 தோளா தங்கத்தை உங்க மாமா கிட்ட அடகு வச்சு ஒரு 25 லட்சம் ரூபாய கடனா வாங்கிட்டு போயிருக்காரு. அந்த கள்ளன் திருடும் போது அதையும் கொண்டு போயிட்டான். அவர் வந்து கேட்டா என்ன பண்றதுன்னு தெரியாம கைய பிசைஞ்சிட்டு இருந்தப்ப அப்பதான் கப்பலூர் ஜமீன்தார் நம்ம காவியாவை அவர் மகனுக்கு கேட்டார். இந்த ஜமீன் சம்பிரதாயப்படி ஆணுக்கு பெண் எதையும் கொடுக்க வேண்டியதில்லை, பெண்ணுக்கு தான் ஆண் கொடுக்கணும். ஆகையால அடகு வச்ச தங்கத்தை அப்படியே சீதனமா தர்றதா சொல்லி அந்த 25 லட்சம் ரூபாய் பணத்தையும் திருப்பி தந்துட்டார் கப்பலூர் ஜமீன்தார். நெத்தியடியாக இருந்தது தர்மாவின் இந்த பதில். மோகனும் நடு நெஞ்சில் சுடப்பட்டது போல ஒரு ஓரமாய் போய் உட்கார்ந்தான். இப்ப புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. காவியா உங்களுக்கு வேணும்னா தோளா தோளாவா தங்கம் வேணும். 1 கிராம் தங்கமே இன்னைக்கு என்ன விலை விக்குதுன்னு தெரியும். இதுல தோளா தங்கத்தை பத்தி யோசிக்க கூட மனசு வராதே, நடுங்குமே. போதும் தர்மா போதும், நான் ஏற்கனவே குழம்பி போய் குட்டையா இருக்கேன். இதுல நீ மீன் பிடிக்க நினைக்காது. நான் மீனும் பிடிக்கல, குழப்பமும் இல்ல, உள்ளத சொன்ன. தனிப்பட்ட முறையில இந்த தர்மாவுக்கு காவியா சொந்த பொண்ணு மாதிரி. அவளுக்கு நீங்க தான் புருஷனா வரணுங்கிறது தான் என் ஆசை. ஆனா விதி வேற விதமா நினைக்கும் போது யார் என்ன செய்ய முடியும்? விதியாவது கிதியாவது இத எப்படி ஓவர்டேக் பண்றதுங்கிறது தான் இனி என் சிந்தனையே. வர்றேன். எழுந்து வேகமாக விலகினான். நேராக காவியா இருக்கும் அறைக்குத்தான் சென்றான். அவள் ஜன்னல் அருகே நின்று வெளியே பார்த்து கொண்டிருந்தாள். காவியா திரும்பினாள். என்ன பண்ணிட்டு இருக்க? ஒண்ணுமில்ல, ஒரே தலைவலி. தைலம் தடவிக்க வேண்டியதுதானே? கேட்டுக்கொண்டே அதை தேட போனான். டேபிள் மேல் அந்த தேன் கிண்ணம் இருந்து கண்ணில் பட்டது. காவியா, இந்த தேன் கிண்ணத்தை இங்க வச்சிருக்கியே, அங்கேயே போட்டுட்டு வர்றதுக்கு என்ன? எந்த தேன் கிண்ணத்தை? எந்த தேன் கிண்ணத்தை? ரேடியோல வர்ற தேன் கிண்ணத்தை காட்டி. இப்போ நாம அந்த காட்டுக்கு போன இடத்துல ஒரு பொண்ணு கொடுத்தாளே, அத சொன்னேன். நாம எப்படி காட்டுக்கு போனோம்? எந்த காட்டுக்கு போனோம்? சரிதான், அதுக்குள்ள மறந்து போயிட்டியா? இல்ல மறந்துட்ட மாதிரி நடிக்கிறியா? ஏன் மோகன் எரிச்சல் மூட்டுற? நான் ஏன் நடிக்கணும்? காவியா முகத்தை ஒரு மாதிரி வைத்து கொண்டு கேட்டது மோகனை மிரட்டியது. காவியா, என்னது? உனக்கு என்ன ஆச்சு? நான் என்ன உன் பூர்வ ஜென்மம் பத்தியா கேட்டேன்? இன்னைக்கு நடந்ததுதானே கேட்டேன். என்ன நடந்தது அத முதல்ல சொல்லு. நீ என் கூட கார்ல வரல? வந்தேனா?
வந்தேனாவா? பின்ன நான் தான் சொல்றேன்ல, எனக்கு பாதி தூக்கத்துல எழுந்திருச்ச மாதிரி இருக்கு. ஒரே தலைவலி. நீ என்னடான்னா உன் கூட நான் வந்ததா கதை விட்டுக்கிட்டு இருக்கிற. அடிப்பாவி, ஒரு முழு பூசணிக்காயே சோத்துல மறைக்கிற மாதிரி பேசுறியே. என்ன உளர்றேன்? உன் கூட வந்தா வந்தேன்னு சொல்லிட்டு போறேன். இதுல மறைக்க என்ன இருக்கு? அப்ப உனக்கு சுத்தமா எதுவுமே ஞாபகத்துக்கு இல்லையா? ஏதாவது நடந்திருந்தா தானே ஞாபகத்துக்கு வரும். காவ்யா சளைக்காமல் சொன்ன ஒவ்வொரு பதிலும் மோகனை சுடேர் சுடேர் என்று தாக்கியது. மிக கூர்மையாக உற்று பார்த்தான். அவளோ வேறு பக்கம் திருப்பிக் கொண்டாள். நெடுநேரம் அங்கே அமைதி. இடையில் யாரோ வரும் அரவம். மோகன் திரும்பினான். ராமண்ணா ராஜா தான் வந்து கொண்டிருந்தார். மாமா, இங்க என்ன பண்ற? காவ்யாவோட அவ கூடெல்லாம் இனி பேசாதே. அவளை கூட்டிக்கிட்டு வெளியே சுத்துறதையும் மறந்துடு. ஆமா, ஆஸ்திரேலியாவுல வேலை கிடைச்சிருக்காமே. ஆமா மாமா, நான் கூட சொன்னேனே. போய் அந்த வேலைய ஒழுங்கா பாக்குற வழிய பாரு. மாமா, என்ன? ராமண்ணா ராஜாவிடம் எரிச்சல் பீறிட்டது. தாதி தர்மா எல்லாத்தையும் சொன்னா. எத? கள்ளன் மார்த்தாண்டன் கண்ணம் வச்சு திருடிட்டானாமே. ஓ, அதை கூட உங்ககிட்ட சொல்லிட்டாளா அவ? என்ன மாமா, மூணாம் மனுஷன்கிட்ட பேசுற மாதிரி பேசுறீங்க? நான் உங்க தங்கை மகன், மருமகன். இதோ பாரு, உனக்கு இப்ப என்ன வேணும்? எனக்கு எனக்கு காவ்யா வேணும். அவ கிடைக்க மாட்டான். அப்புறம்? இல்ல மாமா, இத நான் ஒத்துக்க மாட்டேன். ஒத்துக்க நீ யாருடா? ராமண்ணா ராஜா எப்பொழுதும் அவனை டா போட்டு அழைத்ததில்லை. அவனுக்கும் சுரீர் என்றது. மாமா, இது அநியாயம். எங்களை இப்படி ஒன்னா பழக விட்டுட்டு பிரிக்கிறது நியாயமில்ல. எனக்கு என்ன குறை? குறை இப்போ உன்கிட்ட இல்ல, என்கிட்டதான். நீ புறப்படு. உங்ககிட்டயும் குறை எதுவும் இல்ல. உங்க நம்பிக்கைகள் அபத்தமானது. அதை நீ விமர்சிக்க வேண்டாம். அனுபவிக்கின்ற எனக்கு தான் உண்மை பொய் தெரியும். இருவருக்கிடையும் வாக்குவாதம் சூடேறிக் கொண்டே போனது. காவ்யா அது அவர்கள் இருவர் பிரச்சனை என்கிற மாதிரி பார்த்தாள். காவ்யா, கேட்டியா? நீ எனக்கு இல்லையாம். அவள் பக்கம் திரும்பினான். அவள் அதற்கு பதில் சொல்லாமல் நெற்றியை தேய்த்து விட்டு கொண்டாள். உடம்பும் மனசும் யாரோ அமுக்கிக் கொண்டிருப்பது போல உணர்ந்தாள். காவ்யா, உன்னத்தான். மாமா சொல்றது காதுல விழுந்துச்சா? நீ என் மோகன், நான் உன் காவ்யான்னு சொன்னியே, மறந்துட்டியா அதையும்? அவன் நரம்பு புடைக்க அலறினான். அப்பொழுதுதான் அவர் மேஜை மேல் இருந்த அந்த தேன் கிண்ணத்தை பார்த்தார். அதை நெருங்கி தூக்கி பார்த்தவர், இது இது இங்க எப்படி வந்தது? இது மாயமான் காட்டுல காவ்யாவுக்கு ஒரு பொண்ணு கொடுத்த தேன் கிண்ணம். மாயமான் காட்டுல கொடுத்ததா? அப்ப அங்க போனீங்களா? ராமண்ணா ராஜா கேட்ட விதமே பதட்டமாக இருந்தது. ஆமா, அந்த காடுதான் மாயமான் காடுங்கிறது தெரியாம போனோம். ஆனா அது கூட இப்ப காவ்யாவுக்கு ஞாபகம் இல்ல. ஓ, காவ்யாவுக்கு அது கூட மறந்து போச்சா? அப்ப அப்ப என்ன மாமா? அந்த காட்டுக்கு போற யாரும் ஞாபக சக்தியோட திரும்பி வர முடியாதே. ஆமா, உனக்கு எல்லாம் ஞாபகத்துல இருக்குதா? அவரிடம் கோபம் விலகி ஒரு புதிய ஆர்வம் தோன்ற தொடங்கியிருந்தது. நல்லா இருக்குது மாமா. ஒரு விஷயத்த குறிப்பிடணும். அங்க ஒரு வயசான கிழவர் மை மாதிரி ஒன்ன என் புருவத்திலையும் காவ்யா புருவத்திலையும் பூசினாரு. என் புருவத்துல பூசினது மலையில கரைஞ்சு போயிடுச்சு. ஆனா காவ்யா நனையல. அதனால ஒருவேளை அவளுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையோ என்னவோ. கிழவர் மையி. சரி, அங்க வேற யாராவது பாத்தீங்களா? இல்ல. ஏன் கேக்குறீங்க? அது 18 சித்தர்கள் நடமாடுற மலையப்பா. அவங்களதான் யாரையாவது பாத்தியான்னு கேட்டேன். மீண்டும் ராஜா குரலில் நடுக்கம், பதட்டம். 18 சித்தர்களா? ஆச்சரியமா இருக்கே. அவங்கெல்லாம் இப்பவும் இருக்காங்களா என்ன? உன்னையும் என்னையும் மாதிரி உப்பு புளி காரம் திங்கிற உடம்ப ஜெயிக்க முடியாதவங்களுக்கு தான் அல்ப ஆயுள். ஆனா அவங்கெல்லாம் அப்படி இல்ல. அவங்கெல்லாம் கல்ப மூலிகைகளால் சாகாவரம் பெற்று அமைதியா அந்த மலைக்காட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அந்த மலை ஜனங்களும் உற்ற துணை. அது மட்டும் இல்ல, அங்க இருக்கிறவங்களுக்கு தங்கம்ங்கிறது ஒரு சாதாரண விஷயம். காது குடையிற கம்பி கூட அங்கே தங்கத்துலதான் இருக்கும். என்ன மாமா, என்னென்னவோ சொல்றீங்க? இதெல்லாம் எப்படி சாத்தியம்? உங்களுக்கு எப்படி தெரியும்? அதுவா இப்ப முக்கியம்? அதை விடு. இப்ப கூட நான் அந்த சித்த சாமியார்ல ஒருத்தரை பாக்குறத பத்தி தான் சிந்திச்சிட்டு இருக்கிறேன். அவர்தான் வறுமையில இருந்த இந்த ஜமீன ஒரு கட்டத்துல கை தூக்கி விட்டு கரை சேர்த்தவரு. அப்ப இந்த மாளிகைக்குள்ள வந்த லட்சுமியைத்தான் இப்ப ஒரு கள்ளன் வந்து கொண்டு போயிட்டானே. என்னமாமா நீங்க? யாரோ ஒரு சாமியாரு எப்பவோ என்னவோ சொன்னாரு, லட்சுமி வந்தா போனானெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. 18 சித்தர் 19 சித்தர்னு சொல்ற, எதுவுமே நம்புற மாதிரி இல்லையே மாமா. இதோ பாரு, நீ சின்ன பையன்.
உன் வயசை கடந்து வந்தவன் நானு. உன் வயசுல நான் எதை நம்பினேன் எதை நம்பலேங்கிறது உனக்கு தெரியாது. நானும் எவ்வளவோ லாஜிக் எல்லாம் பேசியிருக்கேன். ஆனா ஒரு விஷயத்த பின்னால அனுபவப்பட்ட பிறகுதான் தெரிஞ்சுக்கிட்டேன். எல்லா விஷயத்தையும் நம்மளால புரிஞ்சுக்கிட்டு அதை அளக்கவோ முடியாது. அப்படி புரிஞ்சுட்டா வெற்றி தோல்வியே இல்லாம போயிடும். நான் ஒன்னு கேட்டா நீங்க ஒன்னு சொல்றீங்க. உங்களுக்கு இப்ப திருடு போயிடுச்சு, அது திரும்ப கிடைச்சிட்டா, அதாவது நீங்க நினைக்கிற அந்த லட்சுமி திரும்ப வந்துட்டா உங்க பிரச்சனை தீர்ந்துடுமா? அப்ப நீங்க காவியாவை எனக்கு கல்யாணம் பண்ணி தருவீங்களா? நிச்சயமா. கப்பலூர்காரன் என்னை நம்பி ஒப்படைச்ச தங்கத்தை தொலைச்சிட்டு நிக்கிறேனே, நான் என்ன மாயமான் காட்டுலையா இருக்கேன்? எவ்வளவு தங்கம் வேண்டும்னாலும் அள்ளி அள்ளி மத்தவங்களுக்கு கொடுக்க. என்ன சொல்றீங்க மாமா? அங்க இருந்தா தங்கம் நிறைய கிடைக்குமா? அதுவே ஒரு தங்க காடுதானே. எதை வச்சு சொல்றீங்க? இதோ இந்த கிண்ணம் கூட தங்கம் தான். சாதாரணமா இத கொடுத்திருக்காங்களே, அதிலிருந்தே இது தெரியலையா? அப்படியா? அதை உற்று பார்த்த பின் கையில் வாங்கி கணம் பார்த்து மலைத்து போன மோகன், நம்ப முடியல மாமா, இருக்காது என்றான். சந்தேகமா இருந்தா போய் சோதிச்சு பாரு, அப்புறம் தெரியும். நிச்சயமா? இப்பவே தங்க நகை ஆசாரி கிட்ட போறேன். ஆவேசமாக திரும்பினான். காவியா தனக்கு அவர்கள் பேச்சு எதிலுமே சம்பந்தமில்லை என்கிற மாதிரி உட்கார்ந்த இடத்தில் தூங்கி போயிருந்தாள். அத்தியாயம் 8. அந்த ஆசாரி கிண்ணத்தை உரசி பார்த்துவிட்டு தன் கருத்த நெற்றியில் ஆச்சரிய ரேகைகளை ஓடவிட்டார். என்ன, தங்கம் தானே? மோகன் படபடத்தான். தங்கம், சொக்க தங்கம், மச்சம் ஒச்சமில்லாத துளியும் செம்பு கலக்காத சுத்த தங்கம். எப்படி இப்படி கின்னன்னு நிக்குதுன்னு தான் எனக்கு புரியல. ஒரு ஆசாரி, உங்களுக்கே புரியலையா? எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சிடுமா என்ன? நானும் தெரிஞ்சுக்க வேண்டியது எவ்வளவோ இருக்கு. அப்ப இது தங்கம்தான், சந்தேகம் இல்ல. இதுல எனக்கு சந்தேகம் என்னன்னா, ஆமா, இது எப்படி உங்களுக்கு கிடைச்சிச்சு? அதெல்லாம் உங்களுக்கு அனாவசியம். நன்றி, நான் வர்றேன். கிண்ணத்தை பிடுங்கி கொண்டு பறந்தான். காரில் டேஷ்போர்ட் முன்னால் அதை வைத்த நிலையில் காரை டிரைவ் செய்யும் போது மனதுக்குள் பலவித எண்ண அலைகள். சர்வசாதாரணமாக ஒரு சொக்க தங்க கிண்ணத்தை தர முடிகிறது என்றால் அங்கே எவ்வளவு தங்கம் இருக்க வேண்டும்? மதிப்பு தெரிந்துதான் சும்மா இருக்கிறார்களா, இல்லை மதிப்பு தெரியாமல் இருக்கிறார்களா? காரின் சீற்றமும் கேள்வியின் சீற்றமும் ஒன்றாக இருந்தது. அந்த மலை பற்றி டிவியில் கேள்விப்பட்டது முதல் அங்கே நடந்த ஒவ்வொரு சம்பவமும் அடுக்கடுக்காக ஞாபகத்தில் ஸ்லைடு போல விழுந்து விழுந்து அணைந்தது. எலும்பு முறிவிற்கு போட்ட கட்டு அங்கிருந்து கிளம்புவதற்குள் நிவாரணத்தை தந்ததுதான் பெரிய ஆச்சரியமாக தோன்றியது. அதைவிட ஆச்சரியம், அங்கே ஆடு மாடுகளுடன் ஒரு சிங்கம் படுத்து கிடந்ததுதான். அந்த எழுத்தாளர் வியந்து போய் கொடுத்ததில் தவறே இல்லை என்று தோன்றியது. அவசரப்பட்டு பேட்டியை பார்க்காமல் டிவியை அணைத்தது பெரிய தவறாக பட்டது. உண்மையில் மாயமான் மலையில் மாமா ராமண்ணா ராஜா சொல்லுகிற மாதிரி 18 சித்தர்கள் இருக்கிறார்களா? எழுத்தாளர் சொன்னது போல அது தாருகா வனமா? எந்த வனமாகத்தான் இருந்துவிட்டு போகட்டுமே. எப்படி இயற்கைக்கு முரடாக பல விஷயங்கள் ஒரு காட்டில் இருக்க முடியும்? நிமிடத்திற்கு 100 வார்த்தை பேசும் படு குறும்புக்காரியான காவியா எப்படி ஒரு வார்த்தை கூட பேச முடியாதபடி எல்லாவற்றையும் மறந்து போனாள்? ரயில் பெட்டிகள் ஒன்றுடன் ஒன்று தங்களை இணைத்து கொண்டு தண்டவாளத்தின் மேல் ஓடுகிற மாதிரி மோகனின் மனதுக்குள் அந்த நடந்து முடிந்த சம்பவங்கள் ஓடின. கடைசியாய் அவன் பார்த்த ஒரு ஆங்கில படம் தான் அவன் ஞாபகத்திற்கு வந்தது. அதில் கூட இப்படித்தான் ஒரு காட்டுக்குள் தங்கம் சர்வ சாதாரணமாக புழங்கியபடி இருக்கும். இறுதியில் பார்த்தால் அதற்கு பின்னால் ஒரு தங்க கடத்தல் கூட்டம் காரணமாக இருக்கும். இந்த மாயமான் மலையின் தங்க விஷயமும் அப்படித்தான் இருக்குமோ? மோகனின் மனதுக்குள் எல்லா விதமான கேள்விகளும் எழும்பின. ஆனால் ஒரு கேள்விக்கும் நித்தேடியாக விடை கிடைக்கவில்லை. அங்கே அறிவுக்கு புலப்படாத சக்திகள் இருக்கிற மாதிரியும் தோன்றியது, இல்லாத மாதிரியும் தோன்றியது. இறுதியாக ஒரு முடிவுக்கு வந்தான். சமீபத்தில் அங்கே போய் தங்கியிருந்து வித்தியாசமான அனுபவங்களுக்கு ஆளாகி அதை ஒரு டிவி பேட்டியிலும் பகிர்ந்து கொண்டவர் எழுத்தாளர் பார்க்கடல் மாதவன் தான். அவரையே நேரில் சந்தித்து இந்த கேள்விகளை எல்லாம் கேட்டால் என்ன என்று தோன்றியது. அதுதான் சரி என்றும் ஒரு முடிவுக்கு வந்தவன் காரை அப்படியே ஒரு தினசரி நாளிதழின் அலுவலகத்தை நோக்கி செலுத்த தொடங்கினான். நிச்சயம் அந்த நாளிதழ்காரர்களிடம் பார்க்கடல் மாதவன் வீட்டு முகவரி இருக்கும். விடக்கூடாது அவரை. அவனுக்குள் ஒரு பிசாசை போல ஒரு வேகம். காரிடமும் அது எதிரொலித்தது. மலை காட்டுப்பகுதி. தாடையை தேய்த்தபடி அமர்ந்திருந்தான் ஜெகஜால கள்ளன் மார்த்தாண்டன். உடம்பில் பல இடங்களில் வெட்டுக்காயங்கள், சிகப்பாய் புழுக்கள் படுத்திருப்பது போல தழும்புகள்.
அவன் தலைமுடி ஒரு கட்டுக்குள் அடங்காமல் காற்றில் பறந்து கொண்டிருந்தது. அவ்வளவும் சுருள் சுருளான முடிகள். ஒரு பருத்த யானை வயிறு போன்ற பாறை மேல் அமர்ந்து கொண்டு ஒரு கையால் நீளமான சுருட்டை புகைத்தபடி மறுக்கையால் தாடையை தேய்த்து கொண்டு அமர்ந்திருந்தவன் எதிரில் விஸ்தாரமான மலைக்கரடு. அதில் அங்கங்கே சில பாறைகள் மேல் அவன் சகாக்கள் துப்பாக்கியும் கையுமாக காவலுக்கு நின்றபடி இருந்தனர். அவர்களுக்கு நடுவில் ஒரு பருத்த பாறை மறைவின் கீழ் கெட்டில் ஒன்றில் தீ கொதித்துக் கொண்டிருந்தது. அதற்கான நெருப்பை கிளவி ஒருத்தி ஊதி ஊதி பெரிதாக்கி கொண்டிருந்தாள். சில நிமிடங்களுக்கு பிறகு கொதித்த டீயை ஒரு குவளையில் ஊற்றி எடுத்துக்கொண்டு மார்த்தாண்டம் அமர்ந்திருந்த பாறை அருகே வந்து அவன் முன் நீட்டினாள். அவனும் கை நீட்டி வாங்கி கொண்டான். ஆனால் பருகாமல் அதை ஒரு ஓரமாக வைத்தான். எலே, ஆறிட போகுது. ஆறட்டும், டீ தண்ணி தானே, அத குடிக்கிறத விட என்ன பெரிய ரோசனை. ஒண்ணுமில்லாத்தா, நம்ம வீரமுத்து சொன்னதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கிறேன். அந்த கிறுக்கன் அப்படி என்னத்த சொல்லிட்டான்? சொன்னா நம்ப முடியாததெல்லாம். அவன் ஒரு வளருவாய, அவன் பேச்ச கேட்டுக்கிட்டு அப்படி என்னத்தான் சொன்னான்? வேணா விடு, நானே குழம்பி போய் கிடக்கேன். குழப்பமா? உனக்கா? சிங்கமடா நீ, உனக்கு போய் குழப்பங்கிறையே. விஷயத்த கேட்டா நீயும் குழம்பிடுவ. என்னன்னு தான் சொல்லு. உன்னைய பிடிக்க இராணுவத்தை அனுப்ப போறாங்களாமா? அதெல்லாம் பிச்சாத்து விஷயத்தா, இது வேற. ஆட, அது என்னன்னு தான் சொல்ல. ஒண்ணுமில்ல, தோளாவா தங்க வச்சிருக்கிற நானே சில்வர் டம்ளர்ல தான் தண்ணி குடிச்சிட்டு இருக்கேன். ஆனா ஒரு கிராமத்துல கால்காணி நிலம் கூட இல்லாத ஆதிவாசி கூட்டம் ஒண்ணு தங்க குச்சியால தான் காது குடையறாங்களா, தங்கத்தட்டுல தான் சோறு திங்கிறாங்களாம். நம்புறையா நீ? அந்த கிறுக்கு பையன் வீரமுத்து சொன்னானாக்கு. அவன் சொல்லலாத்தோ, டிவியில சொன்னதை கேட்டுட்டு வந்து அவன் சொன்னான். சினிமா பொட்டிய சொல்லுதியாக்கும். அது மட்டும் என்ன, அதுலதான் செய்தி சொல்றோம்னு மணிக்கு மணி புடுக்குறாங்களே. எல்லாத்தையும் ஒரேடியா வலிச்சு போட்டு பேசாதாத்தா. கொஞ்சம் கூட உண்மை இல்லாம ஒருத்தர் டிவியில பேசுவாராக்கும். ஏலே பொசகட்ட பையலே, அப்படி பேசியிருந்தா இந்நேரம் கோணிப்பையோட 100 பேர் அந்த மலைக்கு போயிருப்பாங்களேடா. தட்டட்டி போட்டு காது குத்துன கிளவினா யாருகிட்ட சொல்ற? அப்படியெல்லாம் போக முடியாதாமா. அங்க சாமியாருங்க நிறைய பேர் திரியுறாங்களாம். அவங்கள நாம பார்த்தாலோ இல்ல நாம அவங்கள பார்த்தாலோ நமக்கு புத்தி பிறண்டு போயிடுமா. அது சரி, நம்ம ஊரு சக்கனூர் ஈஸ்வரன் கோயில் குளத்துக்குள்ள தங்கத்தேர் மூழ்கி கிடக்குதுன்னு சொல்ற கதை மாதிரி இல்ல இது இருக்குது. அதேதான், ஒரே குழப்பமா இருக்கு. உனக்கு என்ன குழப்பம்? அங்கே போய் தேட்டைய போட்டா என்னன்னு யோசிக்கிறியா? நான் என்னைக்கு ஏலப்பால மடியில கைய வச்சிருக்கேன், அது எப்படின்னு தெரியணும், அம்புட்டுதான். ஒரு கழுதையும் வேணாம். நிலாத்தூர் ஜமீன்ல கை வச்சதுக்கே அந்த ஜமீன்தார் ஒரு கூட்டத்தை உன்னை பிடிக்க அனுப்பி வச்சிருக்கிறதா சொல்றாங்க. இதுல நீ போய் சுலபமா மாட்டிக்கிடாத. நானா மாட்டுறவன்? என்ன தனி, காத்த கூட கையால பிடிக்கலாம், ஆனா என்ன பிடிக்க முடியாது. நான் அந்த வீரப்பனுக்கே வித்த சொல்லி தருவேன், தெரிஞ்சுக்க. ஏலே, தைரியமும் தன்னம்பிக்கையும் தான் ஒரு மனுஷனுக்கு முதல்ல தேவை. ஆனா அதுல திமிரும் மப்பும் கலந்துச்சின்னு வையி, அம்புட்டுதான். இரும்ப தனிக்குள்ள போட்டு பாரு, துருவேறி மண்ணா போயிரும். சும்மா எகத்தாளம் பேசாம ஆக வேண்டியதை போய் பாரு. கிழவி ஞானப்படம் சொல்லி கொடுத்து விட்டு விலகி போனார். போகிற போக்கில், அந்த திருவண்ணாமலை அன்னதானத்துக்கு பணத்தை கொடுத்து விட்டுட்டியா என்றும் கேட்டாள். இந்நேரம் அங்க அன்னதானம் நடந்துட்டு இருக்கும். அவன் பதிலில் அவளிடம் திருப்தி. ஒரு ஓரத்தில் கவிழ்ந்து கிடந்த கூடை ஒன்றுக்குள் கோழிகள் அடைந்து கிடந்தன. அதில் ஒன்றை பிடித்தவளாய் நடையை தொடர்ந்தாள். இனி அது மார்த்தாண்டத்துக்கான உணவாகிவிடும். மார்த்தாண்டத்தையும் ஒரு கூடைக்கோழியாக அமுக்க எவ்வளவோ பேர் முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவன் வல்லூராய் பறந்து விடுகிறான். துணைக்கு லெப்ட் ராமனும் ரைட்டு ஏழுமலையும் இருக்கும்போது அவனுக்கு என்ன கவலை? அந்த லெப்ட் ராமனும் ரைட்டு ஏழுமலையும் ஆட்டிடியர்கள் போல் தொரட்டி குச்சியும் கையுமாய் அழுக்கு வேட்டி கச்சமுடன் அந்த பிராந்தியத்தில் அவனை நோக்கி வந்து கொண்டிருந்தனர். வேறு யாராக இருந்தாலும் அவர்கள் வரும் பாதையில் உள்ளே நுழைய முடியாது. போலீஸ் வந்தாலோ கன்னிவெடிகள் வெடித்து மிதித்தவர்களை கூடையில் அள்ளிக்கொண்டு போகும்படி செய்துவிடும். அப்படி ஒரு பந்தோபஸ்து. அதை லகுவாக கடந்து மார்த்தாண்டம் முன் நின்றபோது மார்த்தாண்டம் முன்பால் அவனையே மறைக்கும் அளவு சுருட்டு புகை. அதை ஏதோ துணியை விளக்குகிற மாதிரி விளக்கி கொண்டு மார்த்தாண்டமும் படுத்திருந்த நிலையில் இருந்து நிமிர்ந்தான். போன காரியம் என்னாச்சு என்று கேட்காமல் ஒரு தினிசாய் பார்த்தான். அண்ணே, மாயமான் மலைக்காடு இருக்கிற இடத்த தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு 50 குடும்பம் இருக்கும். ஆதிவாசி குடும்பம்தான். டிவியில கேட்டதும் நெசந்தான். வீட்டுக்கு வீடு தங்கம் சீரழிஞ்சு கிடக்குது. ஆனா என்னன்னு தெரியல. காட்டிலாக்காரங்க அத அவங்க கிட்ட இருந்து எடுத்துக்க எந்த முயற்சியுமே பண்ணாம இருக்காங்க. நான் கூட ஒரு வாட்ஸ்அப் பையில நோண்டுனேன்.
வீணா போற சுள்ளிங்களை பொறுக்கிட்டு போனா அதுக்கு பிராக்கெட் போட்டு காசு கேட்பீங்களே, அவங்க கிட்ட தங்கமா கொழிக்குதே, எப்படின்னு கேட்க வேண்டியதுதானே. உனக்கு அழியிற நேரம் வந்துடுச்சு, அதுதான் நீ இப்படி எல்லாம் பேசுறேங்கிறான். லெப்ட் ராமன் விஸ்தாரமாக விளக்கி முடித்தான். அடுத்து ரைட்டு ஏழுமலை. அங்கே பூடகமா ஏதோ இருக்குதுன்னே, மரம் செடி கொடிகளை எல்லாம் உளுந்து கும்பிடுறாங்க. நான் பார்க்கையில ஒரு மரம் இடி விழுந்து எரிஞ்சு போயிருந்துச்சு. அதுக்காக உட்கார்ந்து ஓன்னு ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருந்தாங்க. என்னன்னு நைஸா விசாரிச்சேன். அந்த மரம் அவங்க குலதெய்வமாம். இருவரின் விளக்கத்தையும் தொடர்ந்து மார்த்தாண்டம் ஒரு செரும்பு சிறுமினான். பின் கொஞ்சம் போல இருமி விட்டு மார்பில் உள்ள சிலையை அவர்கள் இருவரும் உணரும்படி இழுத்து உறிஞ்சி வாய்க்கு கொண்டு வந்து ஒரு துப்பு துப்பினான். அப்படியே நாவால் முன்பல் வரிசையை ஒரு வருடல் வருடி கொடுத்து விட்டு, தங்கம் அவங்களுக்கு எப்படி கிடைக்குதுன்னு தெரிஞ்சிச்சா என்று பிரதான அந்த கேள்வியை கேட்டான். அது அது தெரியல, தெரிஞ்சுக்க முடியல, அப்படித்தானே? ஆமாண்ணே, நான் நினைச்சுக்கேன் ரசவாதம் சிசுவாதம்னு பண்ணணும்னு. சரி, இனி நீங்க விட்டுருங்க, நானே பாத்துக்கிறேன். ஆமா, சாமியாருங்க நிறைய பேர் சுத்திக்கிட்டு இருக்கிறதாகவும் அவங்க அந்நியன்களை மலைக்குள்ளார விடுறதில்லைன்னும் அவங்கள பார்த்தாலே மயக்கம் வந்துடுது, புத்தி தடுமாறிடுதுன்னெல்லாம் சொல்றத பத்தி ஏதாச்சும் தெரிஞ்சிச்சாடா? இல்லண்ணே, ஆனா ஒரு விஷயம்னே, நாங்க பார்க்க ஒரு விஷயம் நடந்துச்சு. ஒரு மரம் எரிஞ்சு போய் அதுக்காக எல்லாரும் அழுதாங்கன்னு சொன்னேன்ல, அப்ப 18 பசுமாடுங்க அங்க இருந்துச்சு. அந்த மலைசாதிக்காரங்க அந்த பசுக்களுக்கு பூசை செஞ்சு விழுந்து கும்பிட்டாங்க. அப்பால் அத ஆத்தோரமா விட்டுட்டு திரும்பி வந்துட்டாங்க. எல்லாத்தையும் துண்டு துண்டா கேட்டா சொல்லுங்கடா நாயிங்களா. தப்பு தானே, நாம இப்போ அங்க போறோமானே? நாம போகல, நான் போறேன். அண்ணே, தனியாகவா? ஆமாண்டா. மார்த்தாண்டம் ஒரு தினசாக அழுத்தமாய் சொல்லிவிட்டு எழுந்து நின்றான். அப்படியே நடந்து சில பாறைகள் மேல் ஏறி குகை போன்ற அவன் இருப்பிடத்திற்குள் நுழைந்தான். அந்த குகைக்குள் அங்கும் இங்குமாக ஏராளமான வெடிமருந்துகள், டெட்டனேட்டர்கள், அதன் பின் ஒரு குட்டி யானையை போட்டு மூடலாம் எனும்படியாய் ஒரு பெரிய மரப்பெட்டி. அவனது மொத்த திருட்டுப் பொருட்களும் அதற்குள் தான் இருக்கின்றன. அதில் கை பருமனுக்கான இரும்பு பூட்டு ஒன்று தொங்கிக் கொண்டிருந்தது. பெட்டிக்கு மேலே அவனது களவு தொழிலுக்கும் காவல் வாழ்க்கைக்கும் மிகவும் உறுதுணையாக இருப்பதாக அவன் நம்பும் வீர கருப்புசாமியின் படம். அந்த சாமி படத்தை தொட்டு கண்ணில் ஒற்றிக்கொண்டான். பின் கோடு போட்ட லுங்கியும் திறந்த மார்புமாய் இருந்து கொண்டிருந்த அவன் வேகமாக உருவத்தையும் மாற்றிக்கொள்ள ஆரம்பித்தான். நாடகத்தில் கலைஞர்கள் படுவேகமாக உடை மாற்றிக் கொண்டு வந்து காட்சிக்கு காட்சி அசத்துவார்கள். மார்த்தாண்டம் அந்த மாதிரி தனக்குத்தானே மேக்கப் போட்டுக்கொண்டு தன்னையே மாற்றிக்கொள்வதில் கில்லாடி. அதற்கு தோதாக டோப்பாக்களும் மேக்கப் பாக்ஸ் ஒன்றும் அந்த மரப்பெட்டி மேலேயே இருந்தன. மாயமான் மலை காட்டுக்கு கிளம்பிவிட்ட அவன் இப்பொழுது எந்த மேக்கப்புக்கு மாறப்போகிறான் என்றுதான் தெரியவில்லை. அத்தியாயம் 9. ஒரு பிளாட் வீட்டில்தான் வசித்து வருகிறார் பார்க்கடல் மாதவன். பிளாட் முகப்பில் அவரது பெயர் பலகையில் பார்க்கும்போதே ஒரு பிழை தெரிந்தது. பார்க்கடல் மாதவன் என்றிருந்தது. தமிழில் வல்லின இருக்கு பக்கத்தில் இக்கு வராது. ஒரு பிரபல எழுத்தாளர் எப்படி இது தெரியாமல் இருக்கிறார்? கேள்வியோடு கதவை தட்டினான் மோகன். திறந்துதான் இருக்கு, உள்ளே வரலாம் என்கிற அழைப்பொலி கேட்டு கதவை தள்ள திறந்து கொண்டது. உள்ளே நுழைந்தான். எழுத்தாளர் வீடு என்பது சரியாக இருந்தது. செங்கலுக்கு பதிலாக புத்தகங்களையே வைத்து கட்டியது போல வீட்டினுள் சுவரே தெரியவில்லை. சுவரை ஒட்டிய அலமாரியில் புத்தகங்கள் தான் தெரிந்தன. மாதவனும் நடுகாலில் ஒரு கார்பெட் மேல் கணக்கு பிள்ளை மேஜையை போட்டுக்கொண்டு அதன் மேல் பேப்பர்களை பரத்தி எழுதி கொண்டிருந்தார். அவரை சுற்றிலும் கூட புத்தகங்கள். நமஸ்காரம், உட்காருங்கோ. என் வாசகரா? இல்ல. உடனே ஒரு ஆச்சரிய பார்வை மாதவனிடம். நான் பொய் சொல்ல விரும்பல, அதுதான். சந்தோஷம். என் வாசகங்கிற பொய்யை விட உண்மையான மனுஷன்கிற நிஜம்தான் பெருசு. இவ்வளவு ஸ்போர்ட்டிவா இருக்கிற உங்க நேம் போர்டுல ஒரு பிழை. தெரியும், இருக்கு பக்கத்துல இருக்கிற இக்குதானே. கரெக்டா சொல்லிட்டீங்க. அது தெரிஞ்சே நான் செய்திருக்கிற பிழை. எனக்கு எழுத்து இலக்கணத்தை விட உச்சரிப்புல இருக்கிற உயிர்மை பெருசு. இருந்தாலும் தப்பான முன்னுதாரணம் ஆயிடுமே. இல்ல, ஒரு நாளைக்கு என்னை பார்க்க சராசரியா 20 பேராவது வர்றாங்க. அவங்கள இதுவரை 2 பேர் தான் இந்த பிழையை பற்றி என்கிட்ட பேசினவங்க. ஒருவர் அந்த நாளைய தமிழ் கவிஞர், அடுத்து நீங்க. மத்தவங்க கண்ணுக்கு அந்த தப்பு தெரியவே இல்லை. அதை வச்சு நான் தான் எவ்வளவு பேருக்கு இலக்கண தமிழ் தெரிஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கிறேன். மாதவன் மோகனை நன்றாக வளைத்து கட்டி அடக்கினார். அவனும் ரசித்தான். அவர் நெற்றியை பார்த்தான். புதிதாக அவர் குங்குமமிட ஆரம்பித்திருந்தார். ரொம்ப மாறிட்டீங்க போல இருக்கே. அப்படியா? எந்த வகையில? நெத்தியில குங்குமம், டிவி பேட்டியில ஒரே அமானுஷிய பச்சனை.
அப்ப நீங்க வந்திருக்கிறது டிவி பேட்டி பற்றி பேசவா? ஆமாம், நான் அந்த மாயமான் மலைக்கு ஒரு 50-60 கிலோமீட்டர் பக்கத்துல இருக்கிற நிலாத்தூர் ஜமீனை சேர்ந்தவன். உங்களை ஒண்ணு கேட்கணும்னு. ஜமீன்தாருங்கிற மரியாதை மதிப்பு இப்பவும் இருக்கா? இருக்கு. பெருங்காய டப்பா வாசனை மாதிரி காசும் பணமும் இருக்கிற வரை, அதை வாரி வாரி கொடுக்கிற வரை எந்த காலத்திலையும் ஜனங்க ஜமீன்களை மதிக்க தவறவே மாட்டாங்க. அப்ப உங்க ஜமீனுக்கு நிறைய சொத்து பத்தி இருக்குன்னு சொல்லுங்க. தெரியாது, மாமாவை தான் கேட்கணும். பாவம், அவர் கூட இப்ப தன் கஜானாவை பூரா திருடு கொடுத்துட்டு வருத்தத்துல இருக்கார். மோகனின் ஆழ்ந்த வருத்தம் மாதவனை வேறு மாதிரி நிமிர்த்தியது. புரிஞ்சு போச்சு, நீங்க எதுக்கு வந்திருக்கீங்கன்னு புரிஞ்சு போச்சு. புரிஞ்சு போச்சா? ஆமாம், நான் ஒரு மடையன். நான் அவசரப்பட்டு டிவி பேட்டி கொடுத்துட்டேன். என்ன சார் சொல்றீங்க? ஆமாம், அந்த பேட்டியில மலை ஜனங்களை பெருமைப்படுத்தவும் அவங்களுக்கு ஆசையே கிடையாதுன்னு சொல்லவும் தங்கம் வெள்ளியை எல்லாம் பிளாஸ்டிக் மாதிரி பயன்படுத்துறாங்கன்னு சொன்னேன். ஆனா அது நான் சொன்ன பொருளை எதிரொலிக்கல. அவங்களுக்கு அவ்வளவு தங்கம் எங்கிருந்து வந்துச்சு, எப்படி வந்துச்சுன்னு கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் எல்லாம் போன் பண்ணி கேக்குறாங்க. ஒரு நகைக்கடைக்காரர் நான் அந்த தங்கத்தை எல்லாம் ஒரு நல்ல விலை கொடுத்து எடுத்துக்கிறேன், தருவாங்களான்னு கேக்குறார். இப்ப நீங்களும் எங்க கஜானா காலி, அது அங்க போயிட்டு வந்தா நிரம்புமான்னு கேட்க போறீங்க, சரிதானா? மாதவன் கிட்டத்தட்ட சரியான இடத்திற்குத்தான் வந்தார். மோகனுக்கு தர்ம சங்கடம் ஆகிவிட்டது. இருந்தும் சமாளித்தான். இல்ல சார், அப்படியெல்லாம் இல்ல, நான் கேட்க வந்தது வேற. இல்ல, அதுதான் லுக் மிஸ்டர், அங்க தங்கம் இருக்கு, நிறைய இருக்கு. ஆனா அது அவங்களுக்கு எப்படி கிடைக்கிறதுங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது, தெரிய வேண்டிய அவசியமும் இல்ல. ஆனா ஒண்ணு, இந்த மாதவன் அங்கே போயிட்டு வந்ததுக்காக ரொம்ப பெருமைப்பட்டுக்கிறேன். ஏன்னா அந்த காடும் அங்க உள்ள ஜனங்களும் எல்லா விதங்களையும் படிச்ச இந்த நகரத்து மனுஷங்களை விட மேலானவங்க. ஒரு தடவை போய் ஒரு 10 நாள் இருந்ததுலயே உங்களுக்கு இவ்வளவு தெரிஞ்சு போச்சா? நல்ல கேள்விதான் இது. ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்குங்க, கெட்ட விஷயங்களை புரிஞ்சுக்கதா அதிக காலம் தேவைப்படும். நல்ல விஷயங்கள், அதுவும் இயற்கை சார்ந்த விஷயங்களை புரிஞ்சுக்க அதிக டைம் தேவையில்லை. அது சரி, எப்படி அந்த காட்டு தார்காவனம்னு சொன்னீங்க? ரொம்ப சிம்பிள். புராணப்படி தார்காவனத்துல தான் சனகாதி முனிவர்கள் தவம் செஞ்சிருக்காங்க. ரொம்ப கர்வமா நானே கடவுள், எனக்கு எதுக்கு கடவுள்னு சிவன் விஷ்ணு பிரம்மாவை இகழ்ந்தும் பேசியிருக்காங்க. அவங்களோட கர்வத்தை அடக்க பிரம்மாவும் முடிவு செஞ்சு சிவன்கிட்ட போய் நிக்கிறார். சிவனும் ஒரு திருவிளையாடல் பண்றார். அதன்படி சிவனும் விஷ்ணுவும் ஆண் பெண்ணாகி அந்த முனிவர்களை மயக்கிறாங்க. அவங்களும் சுதாரிச்சு உடனே 2 பேரோடையும் மல்லு கட்டுறாங்க. அந்த யுத்தத்துல கடைசியா அனுப்பின அஸ்திரம் தான் புலி. சிவன் அந்த புலியை வதம் பண்ணி அதோட தோலை உரிச்சு போர்வையா போத்திக்கிறார். அப்ப அவர் சொல்றார், எல்லா மிருகங்களையும் வதம் பண்ற மிருகம் புலி. இன்னொரு மாமிசத்தால் தன்னுடைய மாமிசத்தை வளர்க்கிற புலி வதம்ங்கிற துன்பம் மூலம் மற்ற மிருகங்களை தன்னுடையதாக்கிக்குது. அதனால மற்ற மிருகங்கள் அதன் வயிற்றுல இரையாகி அதுவும் புலியாகுது. மனித ஆத்மாக்களும் அப்படித்தான். வாழ்க்கை துன்பத்துல உள்ள அவர்கள் எனக்குள் ஒடுங்கி நானாகவே ஆகிறார்கள். இந்த தத்துவத்தை சொல்ற இடம் தார்காவனம். இந்த தார்காவனத்துல மட்டும் எந்த மிருகமும் மூர்க்கமா இருக்காதுங்கிறார். இது புராண கதை. மாயமான் மலையில நான் ஆடு மாடுகளோட சிங்கம் புலி சகஜமா தெரிஞ்சுக்கிட்டு இருந்ததை பார்த்தேன். அப்ப இது தார்காவனமாத்தான் இருக்கணும்னு யூகிச்சேன்னு சொன்னேன். சரி, மாயமான் மலை ஒரு தார்காவனமாகவே இருக்கட்டும். அதனால என்ன? அதனால என்னவா? என்ன கேள்வி கேட்டீங்க? புராணம் எல்லாம் போய் அதன் விஷயங்கள் அவ்வளவும் கட்டுக்கதைன்னு சொல்றவங்களுக்கெல்லாம் ஆதாரமா கிடைச்சிருக்கிற விஷயமாப்பா இது. அது தார்காவனம்னா புராண தகவல்கள் எல்லாம் உண்மைன்னு ஆயிடுதுல்ல. இந்த புராண சிறுப்பை விடுங்க. அந்த காட்டுல வேற என்ன விசேஷங்கள்? நிறைய இருக்கு. உலகத்துல எங்கேயுமே இல்லாத மூலிகைகள், சர்வ நோய்களை தீர்க்கிற சஞ்சீவி மூலிகை, இவ்வளவு ஏன் பறவைகளை உணவா விழுங்குற மாமிச தாவரங்கள் கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன் நான். இந்த மூலிகை சமாச்சாரம் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்முடைய கோலார் தங்க வயல்ல கூட இப்போ தங்கம் இல்ல, சுரங்கத்தை மூடுற ஒரு நிலை. இந்த நிலையில நம்ம தேசத்துக்கு ஒரு தங்க சுரங்கமோ இல்ல தங்கம் பண்ற ரகசியமோ ரொம்ப அவசியம். அதுக்கு அங்க வழி இருக்கா? திரும்ப நீங்க உங்க பொருளாதார சிக்கல்கிட்டயே வந்துட்டீங்க. நீங்க வந்திருக்கிறதும் தங்கத்துக்காக தான். இனிமே உங்க கூட பேச நான் தயாரா இல்ல. தயவு செஞ்சு நீங்க கிளம்பலாம். சார், நீங்க தவறா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் அந்த மலைக்காட்டுக்கு போன ஒருத்தன், அங்கே இருக்கிற பழங்குடியினரை பார்த்த ஒருத்தன். அவ்வளவு ஏன், அவங்க பிரசன்ட் பண்ணின ஒரு தங்க தேன்கிண்ணம் இப்பவும் என்கிட்ட இருக்கு. இருங்க, காட்டுறேன். மோகன் எழுந்து வெளியில் சென்று காரில் இருந்த அந்த கிண்ணத்தை எடுத்து வந்து காண்பித்தான். மாதவனும் அதை பார்த்து விக்கித்தவராக அவனை பார்த்தா. அவரது முகத்திலும் கோபத்தின் தணிவு. மோகனும் நைச்சியமாக ஆரம்பித்தான். இப்படி தங்கம் இருக்கிறது தெரிஞ்சும் ஒரு எழுத்தாளரான உங்களுக்கு சில சந்தேகங்கள் வராததே ஏன்னு தான் எனக்கு புரியல என்று வகைகளை கசக்கினான். என்ன சந்தேகம்? ஒரு கற்பனையான சந்தேகம்தான். அங்க
ஒரு தங்க கடத்தல்காரன் இருந்து போலீஸுக்கு பயந்து ஒளிஞ்சு வாழலாம் இல்லையா? தன்கிட்ட இருக்கிற தங்கத்தை என்ன செய்யறதுன்னு தெரியாம இப்படி கிண்ணமா பாத்திரமா செஞ்சு கொடுத்துருக்கலாம் இல்லையா? மோகன் அந்த கேள்வியை கேட்டபோது திறந்து கிடந்த வாசல்புறம் நிழலாடியது போல் இருந்தது. ஒரு நிமிஷம் என்று எழுந்து போய் வெளியில் பார்த்தார் மாதவன். யாரையும் காணவில்லை. ஆனால் ஒருவித மூலிகை வாசம் மட்டும் மூக்கில் ஏறியது. மாதவனுக்கு மிக கூர்மையான நாசி. அது நாய்க்கு சமமானது. பொடி போடும் ஒருவர் கூட்டத்தில் இருந்தால் கச்சிதமாய் ஸ்மெல் செய்து கண்டுபிடித்து விடுவார். பூண்டு ரசம் சாதம் சாப்பிட்டிருந்தால் கூட போதும், என்ன பூண்டு சாப்பிட்டீங்களா என்று கேட்பார். இப்பொழுதும் அது வேலை செய்தது. திரும்ப மாயமான் மலை காட்டுக்குள் போய்விட்டது போல கூட தோன்றியது. அங்கேதான் காடு முழுக்க இப்படியொரு மூலிகை வாசம் மூக்கில் ஏறியது. திரும்ப இங்கே. ஆனால் நின்று கொண்டிருப்பது சென்னையில் உள்ள தன் வீட்டு வாசலில். ஒருவேளை பிரம்மையோ? அப்படி நினைப்பதை தவிர வேறு வழியும் இல்லை. அந்த நினைப்போடுதான் உள்ளே வந்தார். தம்பி, உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும். உங்களுக்கு ஜலதோஷம் இல்லையே? இல்ல. அப்ப சரி, இங்க ஏதாவது பச்சை வாசனை அதாவது மூலிகை வாசனை வருதா? இல்லையே. எனக்கு அது வந்த மாதிரி இருந்தது. சரி விடுங்க. ஒரு 10 நாளா அந்த மலை நினைப்பிலேயே இருக்கேனா, அந்த பிரம்ம. சரி, நீங்க என்ன கேட்டீங்க? அங்க தங்க கடத்தல்காரன் யாரும் இருக்கலாம் தம்பி. அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ரசவாதத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. ரசவாதம் எல்லாம் சாத்தியமா சார்? நீங்க மாயமான் மலைக்கு போயிட்டு வந்தவர் தானே? அங்கே மிருகங்க ஒத்துமையா இருந்தத பாத்தீங்களா? பார்த்தேன். அது சாத்தியம்னா ஏன் இதுவும் சாத்தியமா இருக்கக்கூடாது? மாதவனின் மடக்கல் மோகனிடம் அழகாக வேலை செய்தது. முகத்திலும் ஒரு ஜொலிப்பு பெருக ஆரம்பித்தது. என்ன சிந்தனை? ஒண்ணுமில்ல சார். இப்படி அபூர்வமான விஷயங்களை வச்சுக்கிட்டு இந்தியா ஏழை நாடாவே இருக்கணுமா சார்? நான் நம்ம தேசத்தை ஒரு ஏழை தேசமாகவே நினைக்கல தம்பி. எப்படி சார்? ஒரு தார் ரோடு ஒழுங்கா இல்ல சார் இங்க. நீங்க பொருள் பலத்தை வச்சு சிந்திச்சு பேசுறீங்க. எப்பவும் பொருள் பலம் இருக்கிற இடத்துல பெருசா நிம்மதி இருக்கிறது இல்ல. மனுஷனுக்கு வாழ்க்கையில நிம்மதி ரொம்ப முக்கியம். பயமே இல்லாம பசியும் இல்லாம ஏகாந்தமா வாழ்றது எவ்வளவு பெருசு தெரியுமா? அது நம்ம யோகிகள் கிட்ட இருக்கு. அவங்க அந்த காட்டுல இருக்காங்க. அப்ப இந்திய மக்கள் எல்லோரும் சாமியார் ஆயிடணும்னு சொல்றீங்களா? தப்பு. அப்படி ஆனாலும் தப்பு இல்ல. காலத்துக்கு கிமு கிபின்னு 2 பிரிவு இருக்கிற மாதிரி இந்த மாதவனுக்கும் மாயமான் மலை காட்டுக்கு முன் பின்னுன்னு 2 இருக்கு. முந்தைய மாதவன் அமெரிக்கா மாதிரி இந்த நாடு ஆகணும்னு ஆசைப்பட்டவன். இப்போதைய மாதவன் அமெரிக்காவும் இந்தியா மாதிரி ஆகணும்னு ஆசைப்படுறேன். அந்த அளவுக்கு என்ன ஒன்னும் அந்த மலை மாத்திரலையே. அங்க நிறைய மாய்மாலங்கள் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அங்க இருக்கிற சாமியார்கள் வாய்க்கு வந்ததை பேசி என் மாமா மாதிரி ஜமீன்தார்களையே குழப்பி வச்சிருக்காங்க. தலைமுடிக்கும் செல்வத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் உண்டா? எதுக்கு இந்த கேள்வி? எங்க மாமா குடும்பத்துல எல்லாருக்கும் 7-8 அடிக்கு கூந்தல் இருக்கும். என் மாமா மகள் அப்ப அதை பாரமா நினைச்சு பாப்பெட்டிக்கிட்டா. உடனே வீட்டை விட்டு லட்சுமி போயிட்டான்னு என் மாமா புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு. கேட்டா அந்த மலைக்காட்டு சாமியார் ஒருத்தர் சொன்னாருங்கிறாரு. இதெல்லாம் பேத்தலா இல்ல? அப்ப பலவித குழப்பங்களுக்கு உங்களுக்கு விடை தெரிய வேண்டியிருக்கு, அப்படித்தானே? நிச்சயமா. அதுக்குதான் உங்களை சந்திச்சா ஏதாவது தெளிவு பிறக்காதான்னு வந்திருக்கேன். உங்க அளவுக்கு எனக்கு சந்தேகங்கள் கிடையாது. சொல்லப்போனா நல்ல மாற்றங்கள் தான் ஏற்பட்டு இருக்கு. அப்படின்னா தலைமுடிக்கும் செல்வத்துக்கும் சம்பந்தம் இருக்குதா? அந்த சாமியார் சொன்னதுல அர்த்தம் இருக்கா? இதுக்கு பதில் அந்த சாமியார்கிட்ட தான் சொல்லணும். இது ரொம்ப சூட்சமமான விஷயம். ஒருத்தர் மேல இருக்கிற மரியாதையை காட்ட கைகூப்பி வணக்கம் தெரிவிக்கிறோம், சல்யூட்டும் அடிக்கிறோம். அது ஒரு கையளவு தானே. அதை வச்சு அவர் மனசுக்குள்ள மரியாதை இருக்குன்னு எப்படி நம்புறதுன்னு கேட்டா என்ன பதில் சொல்ல முடியும்? ஒன்னு சொல்றேன் தம்பி, நகரத்து மனுஷன் பாவம். அவன் புத்திக்கிட்டேயே அவன் கைதியா இருக்கான். அது அவனை நிம்மதியாவே இருக்க விட மாட்டேங்குது. ஆனா அந்த காடு அப்படி இல்ல. அங்க இருக்கிற மனுஷங்களும் அப்படி இல்ல. கவலைன்னா என்னன்னே தெரியாது. எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க தெரியுமா? இங்கதான் எதுக்கெடுத்தாலும் சந்தேகம், எல்லாத்திலையும் ஆதாரமும் தேவைப்படுது. மாதவன் எழுதுவது போலவே சொன்னதிலும் அற்புதமான உட்பொருள். நகரத்து மனிதன் அவனது புத்தியிடமே கைதியாக இருக்கிறான். வாவ், நிஜம்தான், ரசித்தான் மோகன். கடைசியா ஒரு கேள்வி. இன்னுமா? அங்க 18 சித்தர்கள் இன்னும் இருக்கிறதா சொன்னீங்களே? ஆமா, இருக்காங்க. நானும் பார்த்தேன். எங்க? ஒரு அருவிக்கரையில. பேசினீங்களா? சிலர் கூட பேசினேன், பலர் நான் பேசியும் பேசல. அவங்க 18 சித்தர்கள் தானே உங்களுக்கு யார் சொன்னது? நிச்சயமா அவங்க சொல்லல, நானா தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன் அது பொய்யா இருக்கக்கூடாது? நிச்சயமா பொய்யில்ல. எப்படி அது தாருகாவனம்னு அனுமானிச்சேனோ அப்படித்தான் இதுவும். அது எப்படி 18 சித்தர்கள் இப்பவும் உயிரோட இருக்க முடியும்? அவங்க காலமே வேறையாச்சே. உடம்ப அதுக்குள்ள இருக்கிற மனச ஜெயிச்சாதானே சித்தராகவே ஆக முடியும். ஜெயிச்சவனுக்கு கிடைக்கிற பரிசே இரவாத வாழ்க்கை தானே.
உங்க கருத்து உண்மையானதா இருக்கலாம். அங்க நீங்க பார்த்த சாமியார்கள் அப்படி இல்லாம போலியா இருக்கலாம் இல்லையா? ஏன் தம்பி உங்களுக்கு இவ்வளவு சந்தேகம்? ஒரு விஷயத்த கூட நீங்க பாசிட்டிவாகவே பார்க்க மாட்டீங்களா? சந்தேகப்படுற விஷயம் பாசிட்டிவா இருந்தா அப்புறம் அதை பாசிட்டிவா பார்த்துட்டு போறேன். இதுல என்ன தப்பு? சரி, இனி உங்க இஷ்டம். ஆனா ஒண்ணு, நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். அந்த மலைக்கு பெருமை சேர்க்கறதா நினைச்சு அதை காட்டி கொடுத்துட்டேன். என் பேட்டியை கேட்டுட்டு எத்தனை பேர் அங்கே போக போறாங்களோ, என்னவெல்லாம் நடக்க போகுதோ தெரியல. மாதவன் அழுது கொண்டார். நிஜமாலுமே அந்த பெருமூச்சு நெஞ்சை சுட்டது. மோகனும் இனி கேள்வி கேட்க ஏதுமில்லை என்பது போல் எழுந்து கைகளை கூப்பி விடைபெற்று கொண்டான். வாசல் படியை தாண்டும் போது அவன் மூக்கிலும் அந்த பச்சை வாசம் ஏறியது. ஆச்சரியத்துடன் மூக்கை சினிப்பிக் கொண்டு நடந்தான். மாதவனும் பின்னாலேயே வந்தார். படிகளில் இறங்கி மெயின்கேட்டை தொட்டு காரில் ஏறியவனை கையசைத்து அனுப்பிவிட்டு திரும்பவும் படியேறினார். திரும்ப வீட்டு வாசல் படியை அடைந்தபோது அங்கே மாயமான் மலைக்காட்டு கிழவர் அரசப்பர் நின்று கொண்டிருந்தார். ஓ, அவர் இங்கு இருந்ததால் தான் பச்சை வாசனை அடித்ததா? மாதவன் புரிதலோடு, நீங்களா, வாங்க என்று கைகளை கூப்பினார். அரசப்பர் முகத்திலோ வாட்டம். ஆமா, எப்ப வந்தீங்க? உங்களுக்கு எப்படி என் வீடு முகவரி தெரியும்? உள்ள வாங்க. மாதவனின் அழைப்போடு பல கேள்விகள். அரசப்பரும் உள்ளே நுழைந்தார். உட்கார சொன்னார் மாதவன். ஆனால் மறுத்துவிட்டார். காட்டில் பார்த்த அதே தோற்றம். இடுப்பில் ஒரு கோமணம், கழுத்தில் புலிப்பல் தரித்த பாசி மணி மாலை, சடை பிடித்த தலை, ஆனால் எண்ணெய் பசைய துளியும் இல்லாத பளிச்சென்ற முகம். சும்மா உட்காருங்க அரசப்பரே. இருக்கட்டும், இருந்தாலும் நீங்க இப்படி பண்ணிருக்க கூடாது. என்ன சொல்றீங்க? டிவி போட்டியில பேசினீங்களாமே. ஆமாம் அரசப்பரே, நான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். என்னை தூண்டி விடுற மாதிரி கேள்விகள். எனக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. நாங்களெல்லாம் நிம்மதியா இருந்துகிட்டு இருந்தோம். இப்ப எங்க பாரு ஒரு கூட்டம் எங்களை தேடி அலையுது. அந்த மலை ஒரு பஞ்சாயத்து சபை மாதிரி. வழக்கு இருக்கிறவங்களத்தான் வரலாம், மத்தவங்க வந்தா வழக்கு நடக்காது. வெட்டி பேச்சுதான். அரசப்பர் ரத்ன சுருக்கமாய் ஏன் கூட்டம் திரளக்கூடாது என்பதற்கு அவர் பாணியில் சொன்ன விளக்கம் பளிச்சென்று இருந்தது. உண்மைதான். எந்த மனுஷனும் எவ்வளவு பெரிய சமார்த்தியசாலியும் மேடையில ஏறி பேசும்போது தன்னை அறியாம மனசுல இருக்கிறத கொட்டிடுவான். உள்ளே எது இருக்கோ அது வெளியே வந்துடும். என் வரையிலும் அப்படித்தான் நடந்துருச்சு. கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்றீங்க. உங்களுக்கு சாமிங்களை பார்க்கணும்னு விதி இருந்ததால வந்தீங்க. ஆனா இப்ப அதனால காடே நாசமாக போகுது. தப்பா எடுத்துக்காதீங்க. எல்லோரும் தான் வரட்டுமே, பெருசா என்ன ஆயிரும்? நீங்க அமைதியா வாழறத பார்த்து திருந்தட்டுமே. உங்க ஆசை நல்லாத்தான் இருக்கு. ஆனா உங்களுக்கு மனுஷங்களை பத்தி சரியா தெரியல. அவங்க எங்களை பார்த்தா திருந்த மாட்டாங்க. தங்கமோ வைரமோ எங்களுக்கு ஒரு பொருட்டு கிடையாது. ஆசையில்லாத சாதி நாங்க. அதுதான் அதை சாதாரணமா கையாளுறோம். எங்களை பாக்குறவங்க எங்க கிட்ட இருந்து அதையா எடுத்துப்பாங்க? எவ்வளவு தங்கம் இருந்தா இவங்க இப்படி இருப்பாங்கன்னு நினைப்பாங்க. கையில இருக்கிறது கண்ணாடின்னு நிரூபிக்க அதை போட்டு உடைச்சிட்டீங்க. நீங்க நிரூபிச்சிட்டீங்க. ஆனா அந்த கண்ணாடி உடைஞ்சு போச்சுதே. மீண்டும் அரசப்பர் தன் பாசையில் மிக சுருக்கமாக ஆனால் பெரிய உண்மை ஒன்றை மாதவனுக்கு உணர்த்தினார். அற்புதம். எனக்கு என்னோட நல்லெண்ணம் தெரிஞ்ச அளவுக்கு நகர மனுஷங்களோட குரங்கு புத்தி பத்தி தெரியாம போச்சு. மன்னிச்சிடுங்க. மன்னிக்கிறதுக்கு நாங்க யாரு? எங்களுக்கே இனி அந்த காட்டுல இடமில்லாம போக போகுது. ஐயோ, அதுக்கு தோதா எங்க குலதெய்வம் கோவில் மரத்துல இடி விழுந்துருச்சு. இனி சாமிங்க பார்த்து ஏதாவது வழி பண்ணினாதான். திரும்பவும் மன்னிப்பு கேட்டுக்கிற. இப்ப கூட ஒருத்தர் வந்து உங்களை எல்லாம் சந்தேகப்பட்டுட்டு போறாரு. என்னென்னமோ கேக்குறாரு. நானும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். தலைமுடிக்கும் செல்வத்துக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்ட அந்த தம்பிய எனக்கும் தெரியும். கருப்பு தலைமுடியோட சனியோட அம்சம். அந்த கிரகம் அது மூலமா தான் நம்ம உடம்பு வேகமா இறங்கி செயல்படும். புரதசத்து கூட இருந்தா முடி இருக்கும்னு ஒரு வார்த்தையில உங்க விஞ்ஞானம் சொல்லிடும். அந்த புரதத்தை கொடுக்கிற பருப்பும் பழமும் சூரியன் மண்ணோடு சேர்த்து நமக்கு போடுற பிச்சை. இருந்தாலும் அது உடம்புல ஒட்ட சனிகிரகம் ஒத்துழைக்கணும். அணையில தண்ணி மட்டத்தை தக்கையை வச்சு தெரிஞ்சுக்கிற மாதிரி தலைமுடியை வச்சு உடம்புல சனியோட ஆதிக்கத்தை தெரிஞ்சுக்கலாம். தலைமுடியை சாமிக்கு காணிக்கையா தர ஒரு பெரிய காரணம் இருக்கு. தெய்வத்துக்கு சொந்தமாக்கிக்கிட்ட உன்ன சனி கருணையோட நடத்துவான். ஆட்டி படைக்கிறதுல ஒரு அழகு இருக்கும். இதனால தலைமுடி இல்லாதவங்கள் எல்லாம் பாவம் பண்ணினவங்களான்னு அபத்தமாகவும் கேட்கக்கூடாது. தலை வலிக்கங்கிறது உடம்போட உஷ்ணத்தையும் சிந்திக்கிற தன்மையையும் பொறுத்தது. தலையில முடி இல்லைனாலும் உடம்புல முடி இருக்குது இல்லையா? அது மூலமா கிரகங்கள் தங்கள் வேலையை செய்யும். இதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்கக்கூடாது. அவங்க அனுபவங்கள் தான் அவங்களுக்கு ஆதாரம். இத நம்பணும்.
அந்த ஜமீன் குடும்பத்து வம்சாவளியில் சனியோட ஆதிக்காலம் அதிகம் இருந்தது. அதை பயன்படுத்தி சௌரியமா வாழ வழி சொன்னாரு சித்தரு. அவங்க முடிய வெட்டி எரியும் போது அது குறையும், தண்ணி குறையும் போது விளைச்சல் குறையிற மாதிரி, அதெல்லாம் நடக்கும்போது அடுக்கடுக்கா அங்க செல்வம் சிதறுங்கிறதெல்லாம் 5 3 8ங்கிறது மாதிரி ஒரு கூட்டல் கழித்தல் கணக்கு, அவ்வளவுதான். ஒரே ரத்த சம்பந்தத்துல உறவுகளை உருவாக்கிக்க சொன்னதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. சில வம்சங்களுக்கு சில சுபாவம் மாறாது. அதுல புதுசா வெளியில் இருந்து ஒண்ணு வந்து கலந்தா மாறும். அப்படி மாறக்கூடியது நல்ல விதமாகவும் மாறலாம், கெட்ட விதமாகவும் மாறலாம். அதனாலதான் அப்படி ஒரு பூட்டை போட்டாரு. சொல்ல போனா அப்படி சொல்லி ஒரு பரீட்சை செய்து பார்த்தாரு. இது எனக்கும் தான் தெரியும். ஒரு நாள் ஏன் சாமி இப்படி புதர் மாதிரி தாடி மீசையோட திரியுறீங்கன்னு கேட்டேன். அந்த புதர் தானே உள்ளுக்கும் வெளிக்குமான ஒயர்கம்பின்னாரு. அம்மாவோட கருவுல அவ கொடுக்கற முடிங்கிற அந்த ஒயர்கம்பியை மட்டும் கோவிலுக்கு கொடுத்துடுறோமே ஏன்னு கேட்டேன். கொடுத்துட்டு கோவிலோட ஒரு தொடர்பை ஏற்படுத்திக்கிறது இல்ல, இந்த கர்ப்பத்துல இருந்து அந்த கர்ப்பத்துக்கு மாத்திக்கிறது ஒரு பழத்துக்காகன்னாரு. அப்பதான் எனக்கே புரிஞ்சுது. இப்படி பேசிக்கிட்டே போகலாம். எவ்வளவு விஷயங்க தெரியுமா? ஒவ்வொன்னுலயும் அவ்வளவு அர்த்தங்கள் இருக்கு தெரியுமா? அரசப்பர் கொட்டி தீர்த்து விட்டு ஒரு பெருமூச்சு விட்டார். மாதவனிடம் ஸ்தம்பிப்பு. சரி, நான் வரேன், இனியாவது பொறுப்பா நடந்துக்குங்க. அரசப்பரும் புறப்பட தயாரானார். இத சொல்லவா வந்தீங்க? இல்ல தம்பி, உங்க வாய்க்கு தாமதமாவது ஒரு பூட்டு போடலாமேன்னு தான் வந்தேன். ஆனா நீங்களே போட்டுக்கிட்டத பேசிக்கிட்டு இருக்கும்போது கேட்டேன். என் மனசு மாறிடுச்சு. இதே மாதிரி ஒரு பூட்டை அந்த ஜமீன் தம்பிக்கு போட்டும் பலனில்லாம போனதுதான் ஆச்சரியம். இந்த பதிலை சொல்லும் போது அரசப்பர் இடுப்பில் அந்த மூலிகை மை டப்பி இருந்தது. அப்படி ஆனதுலயும் ஒரு நன்மை இருக்கலாம் இல்லையா? இல்லைன்னா அந்த தம்பி என்கிட்ட வந்து பேசுமா? இவ்வளவு விஷயம் எனக்கு தெரிய வந்திருக்குமா? வாஸ்தவம்தான். இனி என்கிட்ட எதுவும் இல்ல. நான் ஒரு சாதாரண வனவாசி தானே. இனி அந்த 18 சாமிங்க பாடு, அந்த ஜமீன் தம்பி பாடு. கவலைப்படாதீங்க அரசப்பரே. நிச்சயமா அந்த சித்த புருஷர்கள் எப்படியாவது அந்த மலைக்காட்டை மக்கள்கிட்ட இருந்து காப்பாத்திடுவாங்க. என் மூலமா இந்த ஹைடெக் உலகத்துல பரவி இருக்கிற விஷயங்கள் கடவுள் நம்பிக்கை போலவே இருக்குன்னு ஒரு கட்சியாகவும் இல்லேன்னு ஒரு கட்சியாகவும் தான் செட் ஆகும். நீங்க வேணா பாருங்க. மாதவன் அரசப்பருக்கே நம்பிக்கை அளித்தார். அரசப்பரும் சிரித்தபடி குடிக்க தண்ணீர் கேட்டார். உள்ளே சென்று தண்ணீர் சொம்புடன் வந்தபோது அரசப்பர் அங்கு இல்லை. வெளியே வந்து பார்த்தபோதும் இல்லை. அவ்வளவு வேகமாக அந்த பிளாட்டை விட்டு ஓடினால் கூட கடக்க முடியாது. எப்படி, எங்கே போனார்? தண்ணீர் கேட்டுவிட்டு குடிக்காமல் போன காரணம் என்ன? ஒருவேளை மாயமாய் மறைந்திருப்பாரோ? சில மூலிகைகள் தான் அப்படி ஒரு சக்தியை மனிதனுக்கு கொடுக்கக்கூடியவையாயிற்றே. அப்படித்தான் இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் வாசற்படி அருகே இருந்தபோதே நான் பார்த்திருக்க வேண்டுமே. பார்க்கடல் மாதவனின் மனதுக்குள் கேள்விகள் சுழன்று சுழன்று அடித்தன. பரவசமாகவும் படபடப்பாகவும் கூட இருந்தது. அப்படியே போய் அமர்ந்தவர் மனது சித்தர்களிடம் குவிந்தது. சித்தமகா புருஷர்களே, வாழ்க்கை வெளி என்று எல்லாம் கடந்த உங்களால் தான் அந்த மலைக்காட்டை காப்பாற்ற முடியும். எப்படி காப்பாற்றப் போகிறீர்கள்? அத்தியாயம் 10. கிட்டத்தட்ட ஒரு சன்னியாசியைப் போலவே இருந்தான் மார்த்தாண்டம். இடுப்பில் கோவணம், கழுத்தில் ஒரே ஒரு ருத்ராட்சம் கட்டிய மாலை என்று உருமாறி கையில் ஒரு கோலுடன் அவன் மாயமான் மலை காட்டில் நடந்து கொண்டிருந்த போது அருகில் சலசலப்போடு பாய்ந்து கொண்டிருந்தது அந்த மலையின் நீரருவி. பாறைகளின் மேல் அது தாவி குதித்து ஓடும் அழகை ரசித்தபடியே நடந்தவன் அப்படியே மலை ஜனங்களின் குடிசை பகுதி பக்கமாக வந்தான். பல்லாங்குழி விளையாடி கொண்டிருந்த சில சிறுவர்கள் அதில் பயன்படுத்திய நவமணிகளால் அவனுக்கு அதிர்ச்சி அளித்தார்கள். சிலர் அவனை பார்த்து மலைச்சாமியார் என்று கருதி ஓடி வந்து காலில் விழுந்தனர். ஒரு சிரிப்பை மட்டும் உதித்துவிட்டு ஆழம் பார்த்து கொண்டே நடந்தான். அரசப்பர் அவர் குடிசைக்கு வெளியே கட்டிலில் அமர்ந்திருந்தார். அவரை சில பத்திரிகைக்காரர்கள் குடைந்து கொண்டிருந்தனர். மார்த்தாண்டத்துக்கு சுருக்கென்றது. அந்த பக்கமாய் போய் மாட்டிக்கொள்வதை விட தவிர்ப்பது நல்லது என்று தோன்றியது. வேகமாக விலகி பக்கத்து வாழைத்தோட்டம் ஒன்றில் புகுந்தான். தோட்டத்தில் நிறைய சிகரெட் பாக்கெட்டுகளும் பான்பராக் பொட்டலங்களும் கிடந்தன. வெளியே இருந்து நிறைய பேர் இந்த மலைக்காட்டுக்கு வரத் தொடங்கி விட்டார்கள் என்பது அவனுக்கு புரிந்தது. மற்றவர்கள் முந்திக் கொள்ளும் முன் தான் முந்திக் கொள்ள வேண்டும். தங்கம் இங்கே எப்படி கிடைக்கிறது? அது ரசவாதத்தாலா இல்லை வேறு காரணங்களாலா? மனதில் விஸ்வரூபம் எடுத்து நிற்கும் கேள்வியோடு கூர்மையான பார்வையோடு சுற்றி சுற்றி பார்த்தபடி நடந்தான். ஒரு மலைசாதிக்காரன் அவன் எதிரில் வரப்பில் வேலை செய்து கொண்டிருந்தான். அவன் கையில் ஒரு தங்கக்காப்பு மின்னியது. மார்த்தாண்டம் வரவும் மண்வெட்டியை கீழே போட்டுவிட்டு பெரிதாக கும்பிட்டான். சாமிங்களா, கும்பிடுறேங்க. நல்லா இருக்கியாப்பா? நீங்க இருக்க எங்களுக்கு என்னங்க குறை? ஆமா, கையில என்ன காப்பு? தங்கமா அது? என்ன சாமி, உங்க கூட்டத்தாளுங்க தானே கொடுத்தீங்க. இது தங்கமா பித்தளையான்னெல்லாம் யாருங்க தெரியும்? அவன் பதில் மூலம் தங்கம் சாமியார்களின் சப்ளை தான் என்று பட்சி அவனுக்குள் குரல் கொடுத்தது. சும்மாதான் கேட்டேன். நல்லாரு நல்லாரு. ஆசீர்வதிப்பது போல் கையை உயர்த்தி காட்டிவிட்டு அங்கிருந்தும் நடந்தான். இந்த சாமியார்கள் எங்கே இருப்பார்கள்?
அவனுக்குள் விஸ்வரூபம் எடுத்தது கேள்வி. குகைகள் ஏதாவது இருந்து அதில் இருப்பார்களா? பதிலையும் சொல்லிக் கொண்டது. அப்படியே நடந்தான். அவன் யூகம் பொய்யாகவில்லை. அவனது நீண்ட நடையில் ஒரு குகை ஒன்று தட்டுப்பட்டது. ஆவலாக உள்ளே எட்டி பார்த்தான். சிவலிங்கம் ஒன்றின் முன் ஒரு சாமியார். உடம்பில் பொட்டு துணி கூட இல்லை. அந்த லிங்கம் கூட தங்கமாய் பளபளத்தது. அவன் கண்ணிலும் ஆசையின் ஒளி. அது அநியாயத்துக்கு விரிந்தது. அவரும் திரும்பி பார்த்தார், சிரித்தார், அருகில் அழைத்தார். சுவாமிகள் யாரோ? நான் மார்த்தாண்ட சாமி. அமருங்கள். இருக்கட்டும். ஆமா, இதென்ன தங்க லிங்கமா? அவனது கவனமும் கேள்வியும் தங்கம் தங்கம் என்றே இருந்தது. ஆம், கல்லில் செய்து பின் ரசவாதத்தால் அதை சொர்ணமாக்கி கொண்டோம். என்னது, கல்லை தங்கமாக்கினீங்களா? இரும்பை இல்ல ஆக்கிறதா சொல்லுவாங்க. யாம் புல் பூண்டை கூட தங்கமாக்குவோம். நான் அந்த அளவு இன்னும் உயரல சாமி. உயர வேண்டுமா? அந்த கேள்வியை அவன் துளி கூட எதிர்பார்க்கவில்லை. ஆமாம் ஆமாம் ஆமாம். தலையை படுவேகமாய் ஆட்டி ஆமோதித்தது தாடி அவிழ்ந்து விழுந்து அவனை காட்டிக் கொடுத்தது. அவரோ சிரித்தபடி, நீ கள்ளன் மார்த்தாண்டம் தானே என்று கேட்டு அவனை அதிரவிட்டார். சாமி, உங்களுக்கு எப்படி என்ன? அவனும் சுதாரித்தான். அது எதற்கு உனக்கு? எங்கு வந்தாய்? என்ன வேண்டும் உனக்கு? வந்து வந்து இந்த காட்டுல தங்கம் சாதாரணமா கிடைக்குதுன்னாங்க. அதுதான். தங்கம் வேண்டுமா? ஆமாம் சாமி. உன்னிடம் இல்லாத தங்கமா? அது அது என்ன இருந்தாலும் திருட்டு தங்கம் தானே. அப்படியானால் அதை வீசி எரிந்து விட்டு வா. உனக்கு நான் ரசவாதம் கற்றுத்தருகிறேன். நிஜமாவா? நீ அந்த தங்கத்தை எல்லாம் தர்மமாக கொடுத்து உன் தப்புக்கு பரிகாரம் செய்துவிட்டு ஒரு மனிதனாக இங்கே வந்தால் உனக்கு ரசவாத வித்தையை யாம் கற்றுத்தருவோம். இதில் துளி கூட உனக்கு சந்தேகம் வேண்டாம். சாமி, பேச்சு மாறமாட்டீங்களே. நான் பேச்சு மாறுவேன் என்று கருதினால் நீ வந்த வழியே திரும்பிவிடு. நான் உன்னை அழைக்கவில்லை. உன் தங்கத்தையும் எனக்கு கேட்கவில்லை. அது அது எண்ணிய மாதிரி நீங்களும் போ. அவன் என்ன சொல்ல வருகிறான் என்பதை புரிந்தவர் போல ஒரு மர்ம சிரிப்பு சிரித்தவர், என்னையும் உன்னை போல போலிச்சாமியார் என்று நினைக்கிறாயா? மார்த்தாண்டம் அதிகபட்சமாய் அதிர்ந்தான். அவர் உடனே எழுந்தார். என்னோடு வா என்று நடந்தார். அவனும் பின்தொடர்ந்தான். இடையிட்டது மலை ஆறு. என் கையை பிடித்துக்கொள் கட்டளையிட்டார். அவனும் பிடித்து கொண்டான். அப்படியே தண்ணீர் மேல் நடந்து மறுகரைக்கு அவர் செல்ல அவனும் தண்ணீர் மேல் நடந்தான். நடக்கும்போதே திகைத்தான். பிறந்தது முதல் அந்த நொடி வரை அனுபவித்திராத அதிகபட்ச பரவசத்தையும் அடைந்தான். மறுகரைக்கு அப்பால் ஒரு பெரிய அருவி ஓ என்று கொட்டிக் கொண்டிருந்தது. முன்னால் ஒரு பெரிய பாறை. அவர் அந்த பாறை மேல் நின்று விழும் அருவியை பார்த்து ஏதோ முணுமுணுத்தார். உலக அதிசயம் போல அப்படியே தண்ணீர் விழுவது நின்று உள்பாகம் அப்பட்டமாக தெரிந்தது. அதில் நீண்ட குகை. தீப்பந்தங்கள் எரிந்தபடி இருக்க ஆங்காங்கே பாறை திண்டுகள் மேல் பலர் அமர்ந்திருந்தனர். எல்லோருமே ஆளுக்கு ஒரு வேலையாக இருந்தனர். ஒருவர் மூலிகை சாறு எடுத்துக்கொண்டிருந்தார். ஒருவர் ஏட்டில் எதையோ எழுதி கொண்டிருந்தார். இன்னொருவரோ பத்மாசனத்தில் இருந்தார். ஒருவர் புத்தகம் படித்துக் கொண்டிருந்தார். ஒருவர் ரேடியோ கேட்டுக்கொண்டிருந்தார். மார்த்தாண்டம் திக்குமுக்காடினான். வா உள்ளே. அவனை கைப்பிடித்து உள்ளே அழைத்துச் சென்று நிறுத்த அடுத்த நொடி தடைபட்ட அருவி நீர் திரும்பவும் ஹோ என்று கொட்ட ஆரம்பித்தது. இவர்கள் என் சக சித்தர்கள். எண்ணிப்பா 18 பேர் இருப்போம். அதோ அவர்தான் பாம்பாட்டி. அவர் அழுகினி. அவர் சுந்தரர். குள்ளமாய் உள்ளவர்தான் அகத்தியர். அவர் போகர். அவர் கருவூரார். அவர் மார்த்தாண்டத்திற்கு அவர்களை அறிமுகம் செய்து வைத்தார். அவர்கள் நிமிர்ந்து ஒரு பார்வை மட்டும் பார்த்துவிட்டு அவர்கள் காரியத்திலேயே குறியாக இருந்தார்கள். சாமி, சாமி, உங்க பேரு? மார்த்தாண்டத்திற்கு பரவசத்தில் பேச்சே வரவில்லை. நான் தான் குதம்பை சித்தர். சாமி, மார்த்தாண்டம் பொதேல் என்று காலில் விழுந்தான். எழுந்திரு. திருவண்ணாமலையில் நீ செய்த அன்னதான பலன்தான் இன்று உனக்கு எங்கள் தரிசனம் கிடைக்கவே காரணம். அதுதான் உன் புத்தியில் உன்னை கள்ளத்தனம் செய்து இங்கு அனுப்பிவித்தது. இப்பொழுது உன் சந்தேகம் தீர்ந்ததா? மார்த்தாண்டம் சரசரவென்று கண்ணீர் விட்டான். சாமி, நான் நீங்கெல்லாம் பொய்யேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். களவாணியா இருக்கிறதுக்காக ரொம்பவும் வருத்தப்பட்டிருக்கேன். பொண்ணும் பொருளும் இருந்தா போதுங்களா? உங்கள மாதிரி தண்ணியில நடந்து தங்கமா செய்ய முடியறது லேசுப்பட்ட விஷயங்களா? அவர் சிரித்தார். அவன் தலையை வருடி கொடுத்தார். அவனுக்குள் புதிதாய் ஒரு சூரியனே நெஞ்சில் உதிக்கிற மாதிரி இருந்தது. ரோமக்கால்கள் எல்லாம் குத்திட்டு போல சிலிர்த்தன. உலகமும் வாழ்க்கையும் உடம்பும் அதன் எச்சிலும் மலமும் மிக பெரிய பாரமாக தோன்றி அவைகளை உதறி இவர்களைப் போல ஆவதே பெரிய விஷயம் என்று ஒரு நொடி பொழுதில் புத்தியில் ஞானம் ஏற்பட்டது. அவர் அவனை திரும்ப அழைத்து கொண்டு வெளியே வந்தார். அருவி மீண்டும் வழிவிட்டது. கரைக்கு வந்தனர். போ, உனக்கு இனி தானா எல்லாம் புரியும். செய்ய வேண்டிய அனைத்தையும் செய்து முடி. பாவங்களுக்கு பரிகாரம் தேடு.
உன் வசம் உள்ள தங்கத்தை எல்லாம் இந்த மலை ஜனங்களுக்கு பகிர்ந்து கொடு. நீதான் இவர்களிடம் தங்கம் புழங்கவே காரணம் என்று ஊரும் உலகமும் சொல்லும். அந்த பொய்யை ஜீரணி. உன்னை சிறையில் போடுவார்கள். சொல்ப காலம்தான். அதன் பின் பல காலம் நீ எங்களுடன் இங்கேயே நித்திய வாழ்வு வாழலாம். ஆனால் எக்காரணம் கொண்டும் இந்த உன் அனுபவத்தை பெருமையாக்கி பேசி உன்னை உயர்த்தி கொள்ள முயலாதே. உனக்குள் நாங்கள் இருந்தால் போதும். போ, வந்தது போலவே போலிச்சாமியாராகவே போ போ. அவர் அவனை வார்த்தைகளால் கட்டி போட்டு அனுப்பி வைத்தார். அவனும் கைகூப்பி தொழுதவனாக நடந்தான். காட்டுக்குள் கால் வைத்த போது கள்ளனாக வந்தவன் திரும்பும் போது முற்றிலும் மாறியவனாக திரும்பிச் சென்றான். அவனை அலைகளைக்கும் ஆசை எண்ணங்கள் எதுவும் அவன் மனதில் இல்லை. சலவை செய்யப்பட்டது போல் ஒரு தூய்மை. திருடனுக்கும் ஒரு கதி மோட்சம். அவனுக்குள் அவனை அறியாமல் கண்ணீர் பெருகி வழிந்தது. அத்தியாயம் 11. ஜமீன்தார் ராமண்ணா ராஜா அஜானா அறையில் எதற்கோ பீரோவை திறந்தார். உள்ளே தொலைந்து போயிருந்த அவ்வளவு தங்கங்களும் அடுக்கப்பட்டிருந்தது. அவருக்குள் ஒரு பனிக்கட்டி வெடித்தாற் போல் இருந்தது. எப்படி எப்படி என்றே தெரியாமல் விழித்தபடி நின்றார். மோகனும் காவியாவும் செய்தி அறிந்து வந்து பார்த்து அவர்களும் ஸ்தம்பித்து போனார்கள். எப்படியோ தொலைந்து போனது கிடைத்ததே என்று பெருமூச்சு விட்டார்கள். மோகன் முகத்தை தேய்த்தபடி வந்து சோபாவில் விழுந்தார். எதிரில் தினசரி பேப்பர். அதில் கொட்ட எழுத்தில் பிரபல கொள்ளைக்காரன் மார்த்தாண்டம் கைது என்கிற செய்தி. அடுத்த நொடி செய்திக்குள் பாய்ந்தான். அது மாயமான் மலையில் தங்கம் புழங்க அவன்தான் காரணம் என்றது. அவனே அவன் கூட்டத்தாரோடு போலிச்சாமியாராக அங்கே சுற்றி கொண்டிருந்தவன் என்றும் சொன்னது. ஒரு ஓரத்தில் பார்க்கடல் மாதவனும் பெட்டி கொடுத்திருந்தார். நான் போலிகளிடம் ஏமாந்து விட்டேன், அவசரப்பட்டு மிகையாக பேசிவிட்டேன் என்று வருந்தியிருந்தார். காவியா, மோகன் கத்தினான். அவளும் பாய்ந்து வந்தாள். நான் சொல்லல, எல்லாமே ஃப்ராடுன்னு பாரு. பேப்பரை நீட்டினான். அவளும் பார்த்தாள். ராமண்ண ராஜாவும் பார்த்தார். சற்றே குழம்பி போய் இப்படி கூட இருக்குமா என்கிற கேள்வியோடு ஒரு ஓரமாக போய் அமர்ந்தார். நம்பியும் நம்பாமல் தடுமாறினார். மோகன் ஏதோ புதுபலம் பெற்றவன் போல என் யூகம் எப்பவும் பொய்யானதே இல்ல என்றபடி காவியாவை இழுத்து அணைத்தான். அழுத்தமாய் ஒரு முத்தம். அது மாயமான் மலை வரை கேட்டது. முற்றும்.